இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட உங்களுக்கு முன்பாக தேவன் மறுபிறவி எடுக்க வைத்த 2வது வருடம் முடிவடைந்து 2 நாட்கள் ஆயிற்று. கர்த்தர் எதற்காக இந்த நோக்கத்தை வைத்தார் என்று சொல்லி யோசிக்கும் பொழுதே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இந்த இடத்துல நாங்கள் முழங்கால் படியிட்டு ஜெபித்திருக்கிறேன். ஆண்டவரே, இந்த இடத்துல இவ்வளோ பெரிய ஹாலை கொடுத்துருக்கீங்க. இது கிட்டத்தட்ட நடந்து எத்தனை வருஷம் ஆயிடுச்சுன்னா 25 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் ஜெபம் பண்ணேன் ஆண்டவர்கிட்ட, என்னென்ன இந்த இடத்துல உம்முடைய ஆலயமாக இது மாறணும், உம்மை நாங்கள் துதிக்கணும், எங்களுக்கு இதுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். கர்த்தர் இந்த நாளில் ஜீவனை மறுபடியும் கொடுத்து வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர், அவர் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். அதே போல் இந்த நாளில் கூட நான் எல்லாத்துக்கும் ஏதாவது ஸ்நாக்ஸோ இல்லைனா டீ ஏதாவது ஒன்று கொடுக்கணுன்னு ஆசைப்பட்டேன். பட் என்ன என் மனசுக்குள்ளே ஒரு யோசனை இருந்துச்சுன்னா, நம்மளுடைய மினிஸ்ட்ரிக்கே நிறைய தேவைகள் இருக்கிறதுனால ஒரு சின்ன என்னால் முடிந்த ஒரு காணிக்கையை நான் பிரதர்கிட்ட கொடுக்கணுன்னு மனசில் தீர்மானம் பண்ணி வச்சுருந்தேன். அதை நான் கொடுத்துருவேன். அது கர்த்தர் கொடுத்த இந்த கிருபைக்காக நன்றி. இந்த நாளிலும் கூட இந்த 6வது வார்த்தையை நான் தான் விரும்பி கேட்டுக்கிட்டேன். ஏன்னா ஃபஸ்ட்டு வார்த்தை கேட்ட மன்னிப்பு, ஆனால் அது ஏற்கனவே கொடுக்கப்பட்டாயிற்று அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, எனக்கு வெளியில் போய் எங்கேயும் ஊழியம் செய்ய முடியலை. ஏன்னா சில்ட்ரன் மினிஸ்ட்ரின்னு சண்டே கிளாஸ் மினிஸ்ட்ரி பண்ணிகிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட 15 வருஷம் பண்ணேன். அதுக்கப்புறம் ஆண்டவர் எனக்கு ஜிப்சிஸ் மத்தியில் ஊழியம் பண்ணுறதுக்கு உதவி செய்தார். அங்கேயும் 12 வருடம் அந்த இடத்துல ஊழியம் செய்ய கர்த்தர் கிருபை பாராட்டினார். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை சொல்வதற்கு என்னுடைய பலவீனத்து நிமித்தம் வெளியே போக முடியல. எனக்கு மறுபடியும் ஒரு சான்ஸ் கொடுங்கன்னு சொல்லி இந்த 6வது வார்த்தையை அண்ணாட்ட மற்றும் எல்லாத்துட்டையும் கேட்டேன். நான் இந்த வார்த்தையை கொடுத்த அண்ணாக்கும் விசேஷமாக இந்த நாளில் ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடிய சில காரியங்களை உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்கும் இந்த நேரத்தை ஆண்டவர் கொடுத்தாருன்னு சொல்லி ஆண்டவருக்கும் நன்றி செலுத்துகிறேன்.
இந்த வாய்ப்பை கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நான் நன்றியை செலுத்துகிறேன். இந்த வேலையில் கூட ஆண்டவரை குறித்ததான காரியம் எல்லாருக்குமே எல்லாமே தெரியும். ஏன்னா பைபிள் எல்லாருமே படிச்சுக்கிட்டே இருக்கோம். நம்மளால் தெரிஞ்ச அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் பைபிளுங்கிறது நம்மளோட ஒவ்வொரு நாளும் இந்த வேதத்தை வாசிக்கணும் அப்படின்றத கற்றுக் கொடுத்துட்டாங்க. அது புரியுதோ புரியலையோ, ஆனால் வாசித்துக்கிட்டே இருக்கோம் இன்னும், இல்லைங்களா? அப்படி சில வார்த்தைகளில் சில நேரங்களில் எப்படி ஒரு விளக்கு எரியும் போது அந்த திரியில் அதோடைய பிரகாசம் தெரிய முடியாதபடிக்கு சாம்பல் வந்து நின்றுக்கும். திரியில் சாம்பல் வந்து நின்றுக்கும். அந்த திரியில் இருக்கிற அந்த சாம்பலை கொஞ்சம் லைட்டாக அப்படி தட்டி விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் அது இன்னும் என்ன செய்யுங்க, பிரகாசமாக எரியும். அதுபோல் தான் ஒவ்வொரு நாளும் ஆண்டோட வார்த்தையை வாசிக்கும் போதும் ஆண்டோட வார்த்தையை கேட்கும்போதும் ஏதோ ஒரு விதத்தில் யாருக்காவது ஒரு மெசேஜ் இந்த வார்த்தையின் மூலமாக போய் சேரும். அதுதான் என்னுடைய வாஞ்சையாகவும் இருக்குது, நோக்கமாகவும் இருக்குது, விருப்பமாகவும் இருக்குது. தேவனுடைய விருப்பமும் அப்படி தான். இந்த நேரத்தில் நான் ஆண்டவரை குறித்த ஒரு சில காரியங்களை உங்களோட பேச விரும்புகிறேன். அவருடைய பரிசுத்தத்தை நாம் புரிஞ்சுக்கணும். அது எல்லாருக்குமே தெரியும். ஏசாயா ஆண்டவரை பார்த்து அவருடைய தரிசனத்தை பார்க்கும்போது உசியா ராஜா மரணமடைந்த பின்னாடி அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் ஒரு பெரிய தரிசனத்தை பார்க்குறார். ஆண்டவர் உன்னதமும் உயரமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறாரு. அந்த சிங்காசனத்துக்கு மேலே யார் நின்னாங்க அப்படின்னு சொன்னால் சொல்லுங்கள், நீங்கள் தான். சேராபீன்கள். சேராபீன்கள் அவருக்கு மேலே, அந்த சிங்காசனத்துக்கு மேலே, அந்த சிங்காசனத்துக்கு மேலே இருந்து ஆண்டவரை எப்படி ஸ்தோத்திரிக்கிறாங்கன்னு சொன்னால், சேனைகளின், யாராவது வாசிங்க அது, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். பரிசுத்தத்தின் அடுத்த கட்டம் மகா பரிசுத்தம்னு சொல்லுவாங்க. தன் தன் முகத்தை மூடி, 2 சட்டைகளால் தன் தன் கால்களை மூடி, 2 சட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். அவங்க கூப்பிட்டு சொல்லலை, கத்திக்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்லி தான் மொழிபெயர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னால், தேவனுடைய பரிசுத்தத்தை காண முடியாதபடி 2 சட்டைகளால் தங்கள் முகத்தை மூடிக்கிட்டு, 2 சட்டைகளால் தங்கள் கால்களை மூடிக்கொண்டு, 2 சட்டைகளால் பறந்துக்கிட்டு, சேராபீன்கள் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து, சேரா தேவனுடைய பரிசுத்தம் அவங்களால பார்க்க முடியல, பற்றி எரிகிறது. எசேக்கியேலில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அந்த சாயல் எப்படி இருக்குது அப்படின்னா, பற்றி எரிகிற அக்னியை போல காணப்பட்டதுன்னு சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படி எரிஞ்சுக்கிட்டு கத்திட்டு கிடக்குது. ஆண்டவருடைய பரிசுத்தத்தை பார்க்க முடியாதபடி அவ்வளோ ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு தேவன் நாம் ஆராதிக்கிற உண்மையுள்ள, உத்தமமுள்ள, நீதியுள்ள, அன்புள்ள தேவன். அப்படிப்பட்ட ஒரு தேவன் தம்முடைய சாயலிலே ஆதாமை ஏவாளை உண்டாக்கினார். கர்த்தர் என்பதற்கு எபிரேய மொழியில் கர்த்தர், அதுக்கு எபிரேய மொழியில் அதற்கான மீனிங் என்ன? யாவே. யாவே. இன்னொரு பேர் கூட சொல்லலாம், ஏலோஹிம். ஏலோஹிம் அப்படின்னு சொல்லும்போது எங்கும் நிறைந்திருக்கிறவர், மகிமையான ஒரு தேவனை அது குறிக்கும். இப்போ நம்ம பார்க்கும்போது ஏற்கனவே இப்போ இந்த மீட்பின் திட்டம் அப்படிங்கிறது இன்றைய நாள்லேயோ இல்லை 2000 வருஷத்துலேயோ முன்பாக இயேசு கிறிஸ்து வந்த பின்னாடி இது நடந்ததுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? வேதம் அப்படி சொல்லுதா? நம்மளுடைய மீட்பின் திட்டம், பாவத்தில் விழுந்த மனுஷனுடைய மீட்பின் திட்டம் இப்பொழுதுக்குரியதா? இதில் ஏற்கனவே எதற்கு முன்பாக
கொஞ்சம் சத்தமாக சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். உலகம் உண்டாவதற்கு முன்பே, ஆதியாகமம் 1:1க்கு முன்னாடி. இதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தாங்க. அது ஒரு காலங்கள் இருந்துச்சு. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துக்கும் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துக்கும் 2ஆம் வசனத்துக்கு இடையில் ஒரு காலகட்டங்கள் இருந்தது. நிறைய காலகட்டங்கள் இருந்துச்சு. இப்படி ஆதியில் காலங்களும் யுகங்களும் இருந்த காரியங்கள் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டங்களில் தான் தேவதூதர்களை ஆண்டவர் உண்டாக்கினார். அதில் ஒருத்தன் தான் மேட்டிமையாகி என்ன செஞ்சாங்க, சாத்தானாய் பூமியிலே விழத்தள்ளப்பட்டான். அது மாத்திரமல்ல, அவனோடு கூட சேர்ந்து நிறைய தூதர்களையும் கீழே கூட்டிகிட்டு வந்துட்டான். ஏன்னா அவன் விரும்பினது என்னென்னா, ஆண்டவரை போல் ஆராதனை கூட்டம் அவன் அதை விரும்பினான். ஏன் அப்படின்னா, துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற ஒரு தேவன். இப்போது இவ்வளோ பரிசுத்தமுள்ள ஒரு தேவன், அந்த தேவனிடத்தில் 2 சுவாபம் இருக்குது. என்ன சுவாபங்க? தேவனிடத்தில் 2 சுவாபம், முக்கியமான சுவாபம். பிதான்னு சொல்கிற அவர்கிட்ட 2 சுவாபம் இருக்குது. ஒன்று அன்பு, இன்னொன்று நீதி. பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். அப்படி ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு தேவன். அப்போ அவர் என்ன செய்கிறாருன்னா, ஒரு சின்ன ஒரு கான்வர்சேஷன் நடந்ததாக ஒரு பைபிள் ஸ்டடியில் கேட்குறேன். ஏன் அப்படின்னு சொன்னால், உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் நம்மை அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக நம்ம மாறணும்னு சொல்லி எவர்களை முன்குறித்திருக்கிறார்களோ அவர்களை அழைத்திருக்கிறார். அப்போது உலக தோற்றத்துக்கு முன்னே அப்படின்னு சொன்னால் அவங்க ஒரு பிளான் பண்ணியிருக்கிறாங்க. என்ன, ஏற்கனவே ஒரு தூதர் கூட்டத்தை நம்ம உருவாக்கணும். இந்த தூதர் கூட்டத்தில் என்ன ஆயிடுச்சு, ஒருத்தன் விழுந்து போயிட்டான். அதே மாதிரி இப்போ நம்ம மனுக்குலத்தை நாம் உருவாக்க போகிறோம். ஏன் அப்படின்னு சொன்னால், எல்லாமே தேவனுடைய வல்லமையும் மகிமையும் வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்குது இயற்கையெல்லாம். ஆனால் அவருடைய அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விதத்தில் மனிதனை தேவன் படைக்கிறார். அப்போ நம்ம மனிதனை சொல்கிறார், ஆண்டவர் எல்லாம் பேசிக்கிறாங்க. யார் பேசுகிறான்னா, ஆவியானவரும் குமாரனும் பேசிக்கிறாங்க. இப்போது மனிதனை படைத்தோம் அப்படின்னு சொன்னால், இவன் ஏதாவது விழுந்து போனான்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கான்வர்சேஷன் அந்த இடத்துல நடக்குது. அப்போது பிதாக்கிட்ட போய் நம்ம மனுஷனை நம்ம படைக்கலான்னு சொன்னால், ஆண்டவர் என்ன சொல்லுவார், நாளைக்கு எனக்கு பரிசுத்தம் வேணும். ஒருவேளை ஜனங்கள் பாவம் செய்தால், மனுஷர்கள் பாவம் செய்தால் என்ன செய்கிறது அப்படின்னு ஆண்டவர் கேட்பார், பிதா கேட்பார். என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள ஒரு பிளான் பண்ணிவிட்டு பிதாட்ட சொல்கிறாங்க. நம்முடைய சாயலின் படியும் நம்முடைய ரூபத்தின் படியும் மனிதர்களை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி உருவாக்குறாங்க. இது எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்ச ஒரு காரியம்தான். ஆதாம் ஏவாள் உருவாக்கப்படுறாங்க. இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, கர்த்தர் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, யாவேன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு ஆதியாகமத்திலேயே இன்னொரு பேர் வந்திருக்கும். இவங்களெல்லாம் படைச்சிட்ட பின்னாடி என்ன பெயர்னு சொன்னால், தேவனாகிய கர்த்தர். கர்த்தர் என்பது உடன்படிக்கைக்கு அடையாளமாக இருக்கும். உடன்படிக்கை செய்யக்கூடியவர் அப்படின்னு சொல்லி ஒரு உடன்படிக்கை அப்படிங்கிறது. அப்போ தான் அவர் அந்த பேருக்கே என்ன அர்த்தங்க, உடன்படிக்கையின் தேவன். கர்த்தர்ன் போது உடன்படிக்கை தேவன் சொல்லி அர்த்தம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, தேவனாகிய கர்த்தர்னு 2 நாமங்கள் இணைந்து வருகின்றனவோ அங்கு தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரா, சர்வ வல்லமையுள்ள சிருஷ்டிகர், மனித இனத்தின் மீது அக்கறை கொண்டு அவர்களுடன் உடன்படிக்கை உறவு வைத்துள்ளார் என்று காட்டுகிறது. இப்போ பைபிளில் நம்ம நிறைய படிக்கிறோம். எல்லாத்துலேயும் என்னத்தான் வருதுங்க, அக்கா கூட இப்போ ஸ்தோத்திர பலிகளில் சொன்னாங்க, 2 வார்த்தை வந்தது. அதில் உடன்படிக்கையின் தேவன், உடன்படிக்கையை நிறைவேற்றுகிற தேவன் சொல்லிட்டு ஸ்தோத்திரம் சொல்லி சொன்னாங்க. உண்மையாகவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா நம்ம எடுத்ததும் அந்த ஒரு டாபிக் தான் எடுக்க போகிறோம். அதுதான் நம்மளுடைய மூல உபதேசமாக இருக்குது. இந்த உடன்படிக்கை நம்ம சரியாக புரிஞ்சிட்டோம்னா நம்ம இந்த மூல உபதேசங்களை
சரியாக புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளால் வேதத்தை தெளிவாக நம்ம புரிஞ்சுக்க முடியும். ரெண்டாவது, கர்த்தர் என்பது தேவனுடைய தனிப்பட்ட உடன்படிக்கை பெயர். இன்றைக்கி அதை மனசில் வச்சுக்கோங்க. கர்த்தர் என்பது தேவனுடைய தனிப்பட்ட உடன்படிக்கையின் பெயர். அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால், தேவனுடைய உடன்படிக்கை பெயரில் என்ன இருக்குது? இப்போ உடன்படிக்கைன்னு சொல்லியாச்சு. இந்த உடன்படிக்கை பற்றி எல்லாரும் எல்லா இடத்துலையும் தூக்கிட்டு போனாங்க. அதுக்குள்ளே இருந்தது என்ன? மன்னா இருந்துச்சு, ஆரோனின் துளிர்த்த கோல்கள் இருந்துச்சு, அதுக்கப்புறம் கற்பலகைகள் இருந்துச்சு. இது எதை குறிக்குது? மன்னா அப்படிங்கும்போது தேவனுடைய பராமரிப்பை நமக்கு ஞாபகப்படுத்துது. அந்த பராமரிப்பில் என்னெல்லாம் இருக்குது? அவருடைய அன்புள்ள இரக்கம் இருக்குது, மனித இனத்தை மீட்க வேண்டும் என்ற கரிசனை இருக்குது, தம்முடைய உண்மையுள்ள மக்களுக்கு அருகாமையில் இருக்கணும்னு சொல்லி அவர் விரும்புகிறவர், தமது மக்களுக்கு உண்மையான தம்முடைய பிரசன்னத்தை அருளுதல். இந்த இந்த நாளும் அதுக்குள்ளே இருக்குது. இப்போ உடன்படிக்கை பெட்டின்றதை புரிஞ்சிச்சுங்களா? அப்போ உடன்படிக்கை பெட்டியில் மன்னாங்கிறது தேவனுடைய பராமரிப்பையும், துளிர்த்த கோள்கள் அவருடைய பலத்த கரத்தையும் கிரியும் தெரியப்படுத்துது. ஆனால் மீதி உள்ள என்ன இருக்குங்க? கற்பலகைகள் இருக்குது. அது எதை குறிக்குது? கற்பனைகள். தேவனுக்கு முன்பாக மனிதர்கள் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறத அது குறிக்குது. இது எங்கே போனாலும் என்ன செய்கிறாங்க? உடன்படிக்கை பெட்டியை தான் தூக்கிட்டு போகிறாங்க. தூக்கிட்டு போகும்போது அங்கே தேவன் என்ன செய்கிறாரு? வெற்றியை கொடுக்குறார். ஆனால் தவறாக தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா அடியும் விழுந்துருது இல்லையா? அப்போது வேதம் முழுவதிலுமே தமது மக்களோடு தேவனுக்குள்ள உறவு உடன்படிக்கை மூலம் உள்ளதாக கூறப்படுகிறது. முதல்ல உடன்படிக்கைன்னு எங்கே வருது அப்படின்னு சொன்னால், ஆதியாகமம் 18 தான் அந்த உடன்படிக்கைங்கிற அந்த உறுதியான அந்த காரியங்கள் வருகிறது. இந்த உடன்படிக்கையை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். விசுவாசம். சொல்லுங்கள், விசுவாசம். உடன்படிக்கையினுடைய ஆசீர்வாதங்களை நம்ம தொடர்ந்து பெற்றுக்கொள்ளணும்னா விசுவாசத்தோட கீழ்ப்படிதல் உள்ள ஒரு வாழ்க்கை, குற்றமற்றவங்களாக நம்ம வாழணும் என்று தேவன் கட்டளையிட்டிருக்கிறாரு. தேவனை தம் கர்த்தராக நம்பி அவரை விசுவாசிக்கணும். இது இருந்தால் தான் நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா இந்த உடன்படிக்கையை ஏற்றுக்கொள்ளவே முடியும். உடன்படிக்கைங்கிறது இப்போ எல்லாத்துக்கும் என்னங்கிறது தெரியும், இருந்தாலும் கூட ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் மாத்திரம் சொல்லிவிட்டு நான் டாபிக்குள்ளே போகிறேன். உடன்படிக்கை அப்படிங்கும்போது இப்போ வேறு ஒன்றும் வேண்டாம். இப்போ அமெரிக்கா இருக்காங்க, இந்தியா கூட ஒரு உடன்படிக்கை வைக்கிறாங்க. என்ன செய்கிறாங்க? எங்ககிட்ட இருக்கிற நல்ல டெக்னாலஜிஸ் எல்லாம் நாங்கள் இந்தியாவுக்கு தரோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க? உடன்படிக்கை பண்ணுறாங்க. இந்தியா என்ன செய்யுது? நாங்களும் என்ன செய்கிறோம்? இங்கேருந்து உங்களுக்கு கோதுமையெல்லாம் கொடுக்குறோம், இங்கே விளையிற நல்ல மினரல்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது, நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லி ஒரு உடன்படிக்கை பண்ணுறாங்க. இந்த இரு நபர் உடன்படிக்கை இதுங்க. நான் அப்பப்போ கொஸ்டின் கேட்பேன், நீங்கள் எனக்கு ஆன்சர் சொல்லணும். இரு நபர் உடன்படிக்கை, அவங்களும் உடன்படிக்கை பண்ணுவாங்க, நான் இந்த பக்கமும் இருக்கிறவங்க உடன்படிக்கை பண்ணுவாங்க. அப்போ தான் நம்மளுக்கு பைபிள் ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதை படிக்கிறது. நிச்சயமாகவே பழைய ஏற்பாடு படிக்கணுமான்னு கேட்டால் படிக்கணும். அது ஏன் அப்படிங்கிறது அப்போ தான் நமக்கு புரியும். அப்போது ரெண்டு பேருமே உடன்படிக்கை பண்ணுறது என்னங்க? இரு நபர் உடன்படிக்கை. இப்போ ஒருவேளை இந்த இரு நபர் உடன்படிக்கை ஒன்று இருக்குது, ரெண்டு வகை உடன்படிக்கை இருக்குது. ஒன்றுன்னு பார்த்திங்கன்னா தனிநபர் ஒரு நபர் உடன்படிக்கை. இந்த ஒரு நபர் உடன்படிக்கை யாரோட யார் செய்வாங்க அப்படின்னு சொன்னால், உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்க ஒரு தாழ்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு உடன்படிக்கை செய்வாங்க. எப்படி அப்படின்னு சொன்னால், இப்போது நம்ம இந்தியானே வச்சுக்கோமே. இந்தியா ஒரு நல்ல ஒரு வளமுள்ள ஒரு நாடு. அதே சமயத்தில் நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய நேபாளோ மற்ற ஏதோ ஒரு நாடு, சின்ன நாடு, அந்த சின்ன நாட்டில் எதுவும் அவ்வளவா இருக்காது. அப்போ என்ன செய்வாங்க? நம்ம பிரைம் மினிஸ்டர் போய் அவங்கக்கிட்ட
ஒரு உடன்படிக்கை பண்ணுவாங்க. உடன்படிக்கும் போது ஒரு நபர் உடன்படிக்கை அவங்களுக்கு திருப்பி கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லை. அப்படிங்கும்போது அவங்க என்ன செய்வாங்க, அங்கே எந்த ஒரு இதுவும் இருக்காது, இவங்களுக்கு ப்ராமிஸ் மாத்திரம் கொடுப்பாங்க. இந்த உடன்படிக்கையில் என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால், ப்ராமிசஸ் இருக்கும், பிளெஸ்ஸிங்ஸ் இருக்கும். இதில் ஒரு நபர் உடன்படிக்கையில் இந்த உடன்படிக்கை பண்ணிட்டாங்கன்னா அவங்க மீறவும் முடியாது, மாற்றவும் முடியாது. அதே மாதிரி இந்த இருநபர் உடன்படிக்கை அப்படின்னு சொன்னால் அதில் நிபந்தனை இருக்கும். என்ன இருக்குங்க? கண்டிஷன் இருக்கும், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கட்டாயமாக இருக்கும். அதை மீறினா சாபம் இருக்கும், தண்டனை இருக்கும். உடன்படிக்கை என்ன ஆகுங்க? கேன்சல் ஆயிரும், முறிஞ்சு போயிடும். இப்போ புரிஞ்சதுங்களா? 2 பேர் உடன்படிக்கையில் கட்டாயமாக என்ன இருக்குங்க? நிபந்தனை இருக்கும், சாபம் இருக்கும், தண்டனை இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு நபர் உடன்படிக்கையில் அதில் கேன்சல் ஆகிடும். சப்போஸ் மீறிட்டா, உடன்படிக்கை மீறிட்டா அது கேன்சல் ஆகிடும். ஆனால் ஒரு நபர் உடன்படிக்கையில் இந்த இடத்துல எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் கிடையாது. ஒரு இரக்கத்தில், கிருபையில், இலவசமாக, எப்படிங்க, அதுக்கு ஒரு பணம் கூட வாங்க போகிறதில்ல, இலவசமாக கொடுக்க போகிறது இந்த உடன்படிக்கை. இதன் அடிப்படையில் தான் நம்மளுடைய வேதம் அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. அங்கங்கே ஆண்டவர் என்ன செய்வார்னா, நம்மளுடைய ஜனங்களோட உடன்படிக்கை பண்ணிக்கிட்டே வருவார். இதுதான் மூல உபதேசம். இதை நாம் இந்த நாளில் தெரிஞ்சுது. உண்மையாகவே அண்ணாட்ட கேட்ட மன்னிப்புங்கிறத கொடுங்கன்னு. ஆனால் இல்லைம்மா, அது இன்னொருத்தர் எடுத்துட்டாங்கன்னு சொல்லும்போது, வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னா, முடிந்தது இருக்குன்னும் போது நான் முடிந்தது எடுத்துக்கிறேன்னா அப்படின்னு சொல்லிட்டேன். முடிந்ததுன்னு சொல்லும்போது எதெல்லாம் முடித்தார் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வருது இல்லைங்களா? எனக்கு ஒரே தடுமாற்றமாக போயிடுச்சு. 1 மாதம் ஆயிடுச்சு சரியாக தூங்கி, நிறைய வேலை, இத்தனைக்கும் எதையோ ஒன்று பேசி இந்த காரியம் ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று ஆரம்பித்தேன், அதை நல்லபடியாக முடிச்சுட்டேன், அப்பாடா அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியாக முடிக்கிற ஒரு காரியமே இல்லை. இது மனிதர்களுடைய மீட்பின் திட்டம் அப்படின்னு இருக்கும்போது அவ்வளோ இது ஈஸியாக இருக்க முடியாது. அப்போ ஒவ்வொன்றா தேட ஆரம்பித்தோம். உண்மையாகவே தேடினால் கண்டடைவீர்கள்னு சொல்கிறாரு பார்த்தீங்களா? உண்மையாகவே கண்கள் திறக்கப்பட்டது. என்னோடய கண் இப்போ டல்லாயிடுச்சு. கர்த்தர் 2 கண்ணு சேர்த்து கொடுத்துட்டார் எனக்கு. அதை நினைக்கும் போது ரொம்பவும் ஆச்சரியம். ஏன் அப்படின்னா, டல்லாக இருக்கிறனால தான் எல்லாத்தையும் பெருசாகவே எழுதிட்டு வந்துட்டேன். ஏன்னா அது ஈஸியாகவும் இருக்குது, பாயிண்ட்ஸும் இருக்குது. 2வது என்ன தேடிக்கிட்டு இருக்க வேண்டாம், பறந்து எங்கேயாவது காணாமல் போயிடும். அப்புறம் அவளை தான் முடிஞ்சு போச்சு. ஒருத்தர் அப்படி தான் செஞ்சாருங்களா, மேடையில் நின்று இதோ வருகிறேன்னு சொன்னோன்னே காற்றுல எழுதி வச்சு பாயிண்ட்ஸு பறந்துருச்சு. பறந்தோடனே இவருக்கு என்ன பேசணும்னு தெரியல, எல்லாம் பாயிண்ட்ஸில் தான் இருக்குது, என்ன பேசணும்னு தெரியல. கடைசியில் என்ன பண்ணார், இதோ வருகிறேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் இதோ வருகிறேன். கடைசியில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜ் திடீர்னு கீழே விழுந்துருச்சான். நம்ம முன்னாடி வரிசையில் உட்காந்துருந்த ஒரு வயசானவங்கக்கிட்ட போய் அவர் விழுந்துட்டார். விழுந்தோன்னே, அம்மா தயவுசெய்து மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லும்போதே அந்த அம்மா சொல்லிச்சாம்மா, தம்பி உன் மேலே எந்த தப்பும் இல்லை, நான் இதோ வரேன்னு சொன்னேன், நான் தான் அந்த பக்கம் போயிருக்கணும் அப்படின்னு சொன்ன மாதிரி சில காரியங்கள். உண்மையாகவே ஆண்டவர் நல்லவரும் வல்லமை உள்ளவருமாக இருக்கிறார். உண்மையாக என்னுடைய பலவீனப்பட்ட அந்த சரீரத்தில் நான் எப்படி கடந்து வந்தேங்கிறது கர்த்தருக்கு மாத்திரம்தான் தெரியும். இந்த வேலைகளையும் பார்க்கணும், வீட்டு வேலைகளையும் பார்த்தாகணும், இதுக்கிடையில் அவருக்கு உடம்பு சரியில்லை, அவரையும் பார்த்தாகணும். எல்லா காரியங்களுக்கும் மத்தியில் கர்த்தர் எவ்வளோ அழகாக அதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு உதவி செய்தார். இதை இன்றைக்கி உங்களோட நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கிறது அவங்களோட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பயந்துடாதீங்க, சின்னதாக பெருசாக எழுதி வச்சுருக்கேன். ஓகேவா? நான் அப்பப்போ உங்ககிட்ட கொஸ்டின் கேட்பேன், நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஓகே. இப்போது தேவன் ஆதாமோடு உடன்படிக்கை பண்ணுறார். மொத்தம் எத்தனை உடன்படிக்கை அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னு சொன்னால், வேதத்தில் 7 உடன்படிக்கைகள் இருக்குது. எத்தனை உடன்படிக்கைங்க? ஆமாம், இதை கடைசி வரைக்கும் நீங்கள் கேட்பேன். 7 உடன்படிக்கை இருக்குது. முதலாவது உடன்படிக்கை நான் இப்போ பேச போகிற யாருதுன்னு இங்கே தான் சொல்லணும். தேவன் ஆதாமோடும் முழு மனுக்குலத்தோடும் செய்யப்பட்ட
உடன்படிக்கை. இப்போ யாரோட முதல்ல பண்ணுறாரு? ஆதாம் கிட்ட பண்ணுறாரு. இப்போ ஆதாம் மண்ணிலேருந்து உருவாக்கப்பட்டான், எல்லாமே உருவாயிடுச்சு. அப்போது மழையும் பெய்யல. இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, சரி இப்போ மனுஷனை மண்ணிலேருந்து உருவாக்குறார். ஆனால் தான் சிருஷ்டித்த இந்த மண்ணை பண்படுத்துறதுக்கும் பாதுகாக்கிறதுக்கும் ஆளை போய் இல்லையா? இப்போ யார் வந்துட்டா? ஆதாம் வந்தாச்சு. இப்போ ஆதாம்கிட்ட சொல்கிறார் ஆண்டவர், ஆதாமே, ஏவாளே, நீங்கள் என்ன செய்யலாம்? நான் இந்த படைச்ச எல்லாத்தையும், எல்லா கனிகளையும் நீங்கள் சாப்பிடலாம். இங்கே படைத்த எல்லா பிராணிகளையும், ஊர்வன நடப்பன எல்லாத்தையுமே நீங்கள் என்ன செய்யலாம்? அந்த உலகத்தின் பூமியை ஆண்டு கொள்ளலான்னு சொல்லிட்டு 2 ப்ராமிசஸ் கொடுக்குறார். ஆனால் இங்கே நிபந்தனையும் இருக்கும் இல்லையா? நிபந்தனையும் வந்துருச்சு. அது நிபந்தனை வந்தாலும் என்ன உடன்படிக்கைங்க? 2 நபர் உடன்படிக்கை. அப்போ இங்கே இவருக்கு என்ன நிபந்தனை வந்துருச்சுன்னா, நீ என்ன செய்யணும்? பண்படுத்தணும், பாதுகாக்கணும். அடுத்தது என்ன செய்யணும்? நன்மை தீமை அறியத்தக்க இந்த கனியை சாப்பிடவே கூடாது அப்படின்னு சொல்லி நிபந்தனையை வச்சுட்டார். நிபந்தனை வருமானால் அந்த இடத்துல என்ன இருக்கும்? சாபம் இருக்கும், தண்டனை இருக்கும். இப்போ இங்கே சாபமாக சொல்லப்பட்டது என்ன? சாகவே சாவாய். அப்பா அம்மாங்கிற உறவு இருக்கும், ஆனால் ரிலேஷன்ஷிப் இருக்கும், ஃபெலோஷிப் கட்டாயிரும். மரணம் என்பது அதுதான், பிரிவு, நிரந்தர பிரிவு. அந்த ஃபெலோஷிப் கட்டாயிடுச்சின்னு சொல்கிறாரு. ரொம்ப அழகாக அவன்கிட்ட மென்மையாக தான் பேசுகிறார். நீ இதை சாப்பிடாத, இதை சாப்பிட்ற நாளில் உனக்கும் எனக்கு இருக்கக்கூடிய இந்த ஃபெலோஷிப் கட்டாயிரும், அதனால் நீ இதை சாப்பிடாத. அப்புறம் என்ன சொல்கிறாருங்க? இந்த நிலத்தை நீ பண்படுத்திக்கோ, பாதுகாத்துக்கோ, இந்த இடத்துல நீங்கள் பழுகி பெருகி ஆசீர்வாதமாக இருங்கன்னு சொல்லிட்டார். இவங்க என்ன செஞ்சாங்க? சந்தோஷமாக தான் இருந்தாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. ஆண்டவர் ஆதாம் ஏவாளையும் படைக்கும்போது அவங்கள எப்படி படைத்தாருன்னு சொன்னால், ஆவி ஆத்மா சரீரம் உள்ள ஒரு ஜீவனாகத்தான் படைத்தார். என்னவா படைத்தாருங்க? ஆவி ஆத்மா சரீரம். நிச்சயமாக நமக்கு இது தெரிய வேண்டிய ஒரு காரியம்தான். நிறைய பேர்த்துக்கு இது தெரியுமா தெரியாதுங்கிறது தெரியாது. ஏன் அப்படின்னா, நானும் செய்தியில் இருந்தவ தான், சொல்கிறதுக்கு வெக்கமாக தான் இருக்குது. ஆனால் ஆவி ஆத்மா சரீரம், இது பைபிள் ஸ்டடியெல்லாம் நிறைய போனவங்களுக்கு தெரியும். இது ரொம்பவும் ஆழமாக இதில் நாங்கள் ஆர்வமாக தேடினது நிமித்தம் ஆண்டவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடங்கள் ஆவி ஆத்மா சரீரம். இந்த ஆவி எப்போது என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால், யார் கொடுத்ததுங்க? ஆவி கர்த்தர் தந்த தீபமாக இருக்குது. அதனால் ஆவி என்றைக்கும் என்ன செய்யணும்னா, ஆண்டவரோட சீக்கிரமாக ஐக்கியம் வச்சுக்கும். ஆண்டவரோட ஐக்கியம் இல்லைன்னு சொன்னால் ஆவி என்ன ஆகுங்க? அணைஞ்சு போயிடும். அதே சமயத்தில் ஆத்மா என்ன செய்யும் அப்படின்னு ஆத்மா எங்கே இருக்குது, ஆவி எங்கே இருக்குதுன்னு சொல்லிடுறேன். ஆவியில் 3 காரியம் இருக்குது. அந்த ஆவியில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொன்னால், ஐக்கியம், மனசாட்சி, உணர்வு. இந்த 3 எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் இருதயத்தில் தான் இருக்குது. ஆவியில் என்ன இருக்குங்க? ஐக்கியம், உணர்வு, மனசாட்சி. உணர்வுங்கிறது வேறு, உணர்ச்சிங்கிறது வேறு. உணர்வுங்கிறது வேறு, உணர்ச்சிங்கிறது வேறு. ஆத்மாவில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், மனம், அறிவு, விருப்பம், உணர்ச்சி. இந்த 4 இருக்குது. இந்த 4 எங்கே இருக்குதுங்க? எங்கே இருக்குது? மூளைக்குள்ளே. ஒரு சிலர் சொல்லுவாங்க, என் மனசு என்ன சொல்லுதோ அதை தான் நான் செய்வேன், எனக்கு எது நல்லதுன்னு படுதோ, அறிவு படுதோ அதுதான் நான் செய்வேன்னு சொல்லி உறுதியாக சொல்லுவாங்க. இது எங்கே இருக்குது? மூளைக்குள்ளே இருக்குது, மண்டைக்குள்ளே இருக்குது. சிந்தனைன்னு சொல்லலாம், சிந்தனை மண்டலத்தில் அது இருக்குது. இப்போ ஆண்டவர் இந்த இடத்துல 2 நபர் உடன்படிக்கை பண்ணிட்டாரு. இது முதலாவது உடன்படிக்கை. இதில் ஆதாம் கனியை புசித்தது நிமித்தம் அவன் என்ன செஞ்சாங்க? உடன்படிக்கையை மீறினான். உடன்படிக்கைக்கு என்றைக்கும் ஒரு அடையாளம் கொடுக்கப்படும். ஒன்று அது இரத்தமாக இருக்கும், அது சரீரத்தில் இருக்கும், வெளிப்படையாக தெரிகிறதும் இருக்கணும்.
எப்படிங்க? உடன்படிக்கைங்கிறது ஒன்று, அது மெயினானது ரத்தம். ரெண்டாவது என்னன்னு சொன்னால், அது பிரகாரமாக ஒரு அடையாளமாகவும் அது இருக்கும், அது காணக்கூடியதாக இருக்கணும். இதுதான் உடன்படிக்கைக்கு அடையாளம். இப்போது ஆண்டவர் இவன்கிட்ட எதை எதிர்பார்த்துறன்னு சொன்னால், கீழ்ப்படிதல், விசுவாசம், நம்பிக்கை. ஆண்டவரே தான் உண்மையான தேவன் என்பது நம்பிக்கணும் இல்லையா? இங்கே சாத்தானுக்கு அவன் இடம் கொடுத்துட்டான். சாத்தானுக்கு இடம் கொடுத்தோன்னே என்னாச்சு? அந்த பழத்தை பறித்து சாப்பிட்டோன்னே அவர்களுடைய கண்கள் திறந்தது. அவங்களுக்கு முதல்ல கண் திறந்துருந்துச்சா இல்லைங்களா? எல்லோரும் பார்த்துக்கிட்டு ஜாலியாக எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு ஆடிட்டு ஓடிட்டு தானே இருந்தாங்க. இப்போ இந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை சாப்பிட்ட பின்னாடி அவங்களுக்கு கண்கள் திறந்ததுன்னு சொல்லப்பட்டதுக்கு அர்த்தம் என்ன? கண்கள் அப்படின்னு சொன்னால், ஆவிக்கு ஒரு கண் இருக்குது, ஆத்மாவுக்கு ஒரு கண் இருக்குது. ஆவி என்ன செய்யும்? ஆண்டவருடைய வார்த்தையை கேட்குறதுக்கு ஆவலாக, அது ஆண்டவர் தந்த தீபம் இல்லையா, அவருடைய வார்த்தைக்காக காத்துட்ருக்கோம். ஆனால் இந்த ஆத்மாவுக்கு 2 கண் இருக்கும். ஒன்று இங்கேயும் இருக்கும், ஒன்று வீட்டில் இருக்கும். எப்படிங்க? இங்கே தான் இருப்போம், ஆனால் இன்னொரு கண் எங்கே போயிடும்? அப்படியே வெளியில் உலாவ போயிடும். அது திரும்பி வரும்போது நிர்வாணமாக தான் வரும். அந்த மாதிரி தான் இங்கேயும் என்ன ஆகிப்போச்சு? கண்ணு திறந்தோடனே தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து என்ன செய்கிறாங்கன்னா, அத்தி இலைகளால் தங்களுக்கு ஒரு அரைக்கச்சை, ஆடை இல்லை, ஆடைங்கிறது முழுமையாக அணிஞ்சிருந்தால் அது ஆடை. இங்கே என்ன பண்ணியிருக்காங்க? அரைக்கச்சை, முக்கியமான பாட்டுகளை மாத்திரம் மறைக்கப்பட்டு இருக்குது. அவங்களுக்கு முழுமையான உடையும் இல்லை. இப்போ இங்கே ஆண்டவர் பார்க்குறாரு. அப்போ தான் கேட்குறாரு, உன்னை நிர்வாணின்னு சொன்னது யார்? அதாமே நீ எங்கே இருக்க? நீ எங்கே இருக்க? நான் உன்னை எந்த நிலையில் படைத்தேன்? ஏன்னா ஆண்டவரோடு அவங்க ஒரு உறவு வச்சுருக்காங்க, அவங்களோட பேச முடியுது அப்படின்னு சொன்னால் அவங்களும் எப்படி தான் இருந்திருப்பாங்க? பரிசுத்தமாக தான் இருந்திருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க எப்படி இப்போ ஆதாம் நிர்வாணின்னு உனக்கு யார் சொன்னது அப்படின்னு சொன்னால், இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால், ஆவியின் கண்ணு படக்குன்னு மூடிக்கிச்சு. ஆத்மாவுடைய கண்ணை பிசாசு நெகட்டிவாக பேசி கண்ணை திறந்து விட்டுட்டான். இப்போ புரிஞ்சுதுங்களா? ஆத்மாவுடைய கண் இன்றைக்குமே நிறைய பேர்த்துக்கு ஆத்மாவோட கண் மூடி தான் இருக்குது. ஏதோ கர்த்தருடைய கிருபையில் நம்மளுடைய கண்களை ஆண்டவரை திறந்து வச்சிருக்கிறாரு. ஆண்டவருக்கு நன்றி. இப்போது நிர்வாணம் காணப்பட்டது. அத்தி இலைகளை கொண்டு தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். தேவன் ஆதாமோடு செய்யப்பட்ட 2ஆம் உடன்படிக்கை. இப்போ விழுந்து போன மனுக்குலத்தை இவங்க தூக்கி எடுக்கணுமே. இப்போ 2வது ஒரு உடன்படிக்கை பண்ணுறாரு. இப்போது ஒரு நபர் உடன்படிக்கை. இப்போ யார்? ஆதாம் எப்படி இருக்கிறாரு? நிர்வாணி. திருப்பி செலுத்துறதுக்கோ எதுவும் பண்ணுறதுக்கோ வாய்ப்பே இல்லை. அதனால் ஒன்றுமே இல்லாத ஒருத்தன்ட்ட போய் அவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னால், அது இலவசமாய் கிருபை பொருந்தியதாக இருந்தது. அது என்ன ஒரு வசனம் சொல்லுங்கள்? ஆதியாகமம் 3:15. அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் முதுகாலை நசுக்குவாய் என்றார். ஆமென். இப்போ உடன்படிக்கை 7ன்னு சொன்னேன் இல்லைங்களா? இப்போ இந்த உடன்படிக்கை, இப்போ நம்ம பார்த்த உடன்படிக்கை எத்தனாவது உடன்படிக்கை? முதல் உடன்படிக்கை. அதாவது ஆதாமோடு செய்யப்பட்ட முதல் உடன்படிக்கை, முழு மனுக்குலத்தோடு செய்யப்பட்ட முதல் உடன்படிக்கை. அந்த முதல் படிக்கையில் 2 நபர் உடன்படிக்கை முறிஞ்சு போச்சு. ஏன் எப்படி முறிஞ்சு போச்சுன்னு நமக்கு தெரியும்னா, ஓசியா 6:7 வாசித்தோம்னா டைம் போய்டுன்னு நினைக்கிறேன். நிறைய பாட்படி டைம் போயிடுச்சு. 6:7 6:7 பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர்கள் ஆதாமை போல உடன்படிக்கையை மீறினார்கள் சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கும். அப்போ அங்கே உடன்படிக்கை முறிஞ்ச பின்னாடி இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு? மனுக்குலத்துக்கு ஒரு மீட்பை உருவாக்கணுங்கிறதுனால இங்கே ஒரு வாக்கு தத்தம் இலவசமாய் கிருபையாய் ஆண்டவரால் கொடுக்கப்படுது. அந்த வாக்கு தத்தம் தான் என்ன வாக்கு தத்தம்? 3 ஆதியாகமம் 3:15. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார்,
நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். இது எந்த உடன்படிக்கையில் இப்போ நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு சொன்னால், மொத்தம் 7 உடன்படிக்கை சொல்லியிருந்தேன். 1 ஆதாமோடும் முழு மனுக்குலத்தோடும் செய்யப்பட்ட உடன்படிக்கை. 2வது ஒரு உடன்படிக்கை யாரோடு செஞ்சாருங்க? நோவாவோடும் முழு மனுக்குலத்தோடும் செய்யப்பட்ட உடன்படிக்கை. 3வது உடன்படிக்கை ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கை. 4வது அப்படின்னு சொன்னால் யாருங்க? மோசே இஸ்ரவேல் மக்களோடு கூட செய்யப்பட்ட உடன்படிக்கை. 5வது உடன்படிக்கை யாரோட பண்ணார் அப்படின்னு சொன்னால் தாவீதோடும் அவர் உடன்படிக்கை பண்ணினார். 6வது உடன்படிக்கை யாரோட பண்ணுறாருன்னா அது புதிய உடன்படிக்கை. 6வது உடன்படிக்கை இது நீங்கள் ஞாபகத்தில் வச்சுட்டிங்கன்னா தான் இந்த பழைய உடன்படிக்கையில் இவங்க செய்த தவறு இந்த புதிய படிக்கையாகிய 6வது உடன்படிக்கையில் எப்படி நிறைவேறிச்சு, ஆண்டவர் இதை எப்படி முடித்தார் என்பதை நம்ம ஒரு சீக்கிரத்தில் நம்ம பார்த்துடலாம். இப்போ 6வது உடன்படிக்கை யாரோடு பண்ணுறாருன்னு சொன்னால் புதிய உடன்படிக்கை. அது புறஜாதிகளாகிய நம்மோடு, விசுவாசிகளாகிய நம்மோடு 6வது உடன்படிக்கை தேவன் புது உடன்படிக்கையாக மாற்றார். இப்போது இவர் என்ன செஞ்சாருன்னு சொன்னால், இப்போது கண்களால் காணப்படக்கூடிய ஒரு அடையாளம் இருக்கணும். இந்த உடன்படிக்கை உடன்படிக்கைக்கு உரிய ஒரு அடையாளம் ரத்தம்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இப்போது தேவன் என்ன செய்கிறாரு? இவங்க நிர்வாணமாக இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னே என்ன செஞ்சாருங்க? தோல் உடைகளை அவர்களுக்கு அணிவித்தார் அப்படின்னு போட்டிருக்கு. தோல் உடைகளை அணிவித்தார்னு சொன்னாலே என்ன அர்த்தங்க? மறைமுகமாக ஒரு பலி செலுத்தப்பட்டு விட்டது. ஒன்றா அது ஆடாவோ இருக்கலாம், மாடாவாக இருக்கலாம். பலி செலுத்தப்பட்டது, ரத்தமும் அங்கே சிந்தப்பட்டது. அதனால் இந்த தோல் உடைகள் கண்ணுக்கு காணக்கூடிய ஒரு அடையாளம். அது என்னதுங்க? தோல் உடை. இந்த தோல் உடை, தோல் யாரை அடையாளப்படுத்துது அப்படின்னு சொன்னால் புது உடன்படிக்கையில் அது இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்தக்கூடியதாய் இருக்கிறது. இப்போ முதல் உடன்படிக்கைக்கு ஒரு பாவத்துக்கு ஒரு தீர்வு பார்க்கணுமில்ல. இப்போ நிர்வாணமாக இருக்கிறாங்க, அதுக்கு ஒரு தீர்வு பார்த்துட்டோம். இப்போ பாவத்துக்கு ஒரு தீர்வு வேணும். என்னாச்சு? இங்கே கண்ணு, ஆவிக்குரிய கண்ணு மூடிச்சு, ஆத்மா கண்ணு நீங்கள் சொன்னீங்கன்னா தான் எனக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஏன்னா அது புரிஞ்சுதா புரியலன்னு தெரியாது. ஆத்மாவுடைய கண்ணு திறந்துக்குச்சு. இப்போ திறந்த கண்ணை மூடணும், மூடின கண்ணை திறக்கணும். இதுதான் இங்கே தீர்வு. இப்போ ஆதாம ஏவாள் என்ன செய்றாங்க? ஆவியின் கண்ணு தெளிவாக உங்களுக்கு மூடிடுச்சு. காரணம் என்ன? சாத்தாங்க நெகட்டிவாக பேசி விட்டு ஆத்மாவுடைய கண்ணை திறந்து விட்டுட்டான், ஆவியின் கண்ணை மூடி விட்டுட்டான். இப்போ பண்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவன்கிட்ட ஒன்று சொன்னார் இல்லையா? இப்போ இது பண்படுத்தி நாம் எல்லாருமே பண்படுத்த தான் வேணும். ஏன்னா இன்றைக்கி பூமி சபிக்கப்பட்ட ஒன்றா அப்படி வந்துருச்சு. பண்படுத்தப்பட வேணும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணும்னா என்றைக்கும் சரியான வார்த்தைகளை பேச வேண்டும். அதாவது பாசிட்டிவான வார்த்தை. இன்றைக்கி பைபிளை வச்சு தான் நிறையா மோட்டிவேஷன் கிளாஸ் நடத்திக்கிட்டே இருக்காங்க. பர்வீன்னு சொல்லிட்டு ஒரு அம்மா பேசுவாங்க, சிலுத்து போயிடும் உடம்பெல்லாம். இப்படியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு விதயத்தை வைக்கிறது பார்த்திங்கன்னா அது 5 விதமாக பேசுகிறாங்க. அப்போது ஆண்டவரோட வார்த்தை எல்லாமே எப்படி இருக்குங்க? பாசிட்டிவாக இருக்குது. பயப்படாத, கலங்காத, திகையாத, நான் உன் கூட இருக்கேன், நான் உன்னை தூக்கிட்டு சுமந்து போகிறேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. நம்ம வெறும் வாக்குத்தத்தத்தை மாத்திரம் வாங்கி போட்டு வச்சுருக்குறோம். ஆனால் இந்த வாக்குத்தத்தத்துக்கு ஒரு என்ன இருக்குங்க? கண்டிஷன் இருக்குது, அப்ளை பண்ணி வச்சுருக்கிறாரு. இதை செஞ்சால் நீ இந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்து கொள்வாய். எதுவுமே ஈஸியாக கிடைக்காது. அப்போது பாதுகாத்தல்னு சொன்னால் என்னென்னா எதிர்மறையாக நம்ம பேசவே கூடாது. எப்படி பேசக்கூடாதுங்க? நெகட்டிவாக எதுவும் பேசக்கூடாது. ஏதாவது ஒரு காரியத்தில் எதையாவது ஒன்று தெரியாமல் எங்கள் வீட்டுக்கார் பேசிடுவார். இப்போ எப்போ அப்படி பேசுகிறீங்க, தயவுசெய்து அப்படி பேசாதீங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது அவர் கோபம் வந்துடும். ஏன் சொல்கிறேன்னு தெரியாது. திடீர்னு இப்படி போய் வேண்டாப்பா இப்படி பேசாதீங்க அப்படின்னு சொன்ன தெரியாது இல்லையா? அதனால் பாதுகாத்தல் என்னன்னா எதிர்மறையான வார்த்தைகளை நாம் பேசாதிருக்கணும்.
இப்போ புதிய உடன்படிக்கைக்கு அடையாளமாக ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா எம்மாவூர் இப்போ எம்மாவூருக்கு நம்ம வந்துடலாம். இப்போது இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்ட பின்னாடி எம்மாவூருக்கு போகும்போது 2 பேர் பேசிட்டு போகிறாங்க. எதை பற்றி பேசிட்டு போகிறாங்க? அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசிட்டு போகும்போது அப்படியே பேசிகிட்டே போகிறாங்க. பர்டிகுலராக அந்த பிளேஸ் வந்துருச்சு. தேவன் என்ன செய்கிறார்? அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டார். உடனே என்ன சொல்லிட்டாங்க? ஆண்டவரே போக வேண்டாம், இங்கே வா. ஆண்டவர் தெரியாது, ஏன்னா அவங்க கண் எப்படி இருக்குங்க? மறைக்கப்பட்டு இருந்தது. அவர் யார் என்பதை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. உடனே அவர் என்ன செஞ்சார்? சரி வரேன்னு சொல்லி கூட வந்துட்டார். கூட வந்தோடனே இப்போ அவங்கெல்லாம் பேசி முடித்தோடனே இவங்க இப்போ என்ன செய்கிறாங்க? சாப்பிட போகிறாங்க. சாப்பிட போகும்போது ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அப்பத்தை எடுத்து பிட்டு அப்படின்னோடனே இந்த கண்ணு டப்புன்னு திறந்துச்சு, ஆத்மாவுடைய கண்ணு மூடிக்குச்சு. அப்போது ஆவிக்கு கொடுக்க வேண்டிய உணவு எது? ஆண்டவருடைய வார்த்தை. அப்போது ஆண்டவர் மறைஞ்சிட்டாரு. இவங்க 2 பேரும் என்ன பேசிக்கிறாங்க? ஐயோ இவர் வழிநடுக பேசிட்டே வந்தார். இப்போ இவர் எதை குறித்து பேசினார்? மோசேயுடைய நியாயப்பிரமாணத்திலையும் தீர்க்கதரிசிகளையும் தன்னை பற்றி எழுதியிருக்கிறத பற்றி இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் நிறைவேறணும்னு உங்களுக்கு தெரியாதா? மந்த இருதயம் உள்ளவர்களையும் திட்டிகிட்டே வர்றார். அப்படி வரும்போது உங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டோன்னா அவர் மறைஞ்சிட்டாரு. அப்போ தான் இவங்க 2 பேத்துக்குள்ளே பேசிக்கிறாங்க. ஐயோ நம்ம இப்படி பேசிட்டு வரும்போது நம்மளுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா? இப்போ ஆவி எங்கெங்க இருக்குது? இருதயத்துக்குள்ளே தானே இருக்குதுன்னு சொன்னேன். ஆவி இங்கே இருக்குது, ஆத்மா இங்கே இருக்குது. இப்போது ஆவியில் அவங்க என்ன செய்கிறாங்க? இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா? அப்போ ஆண்டவருடைய வார்த்தை அந்த இடத்துல, இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை அந்த இடத்துல பேசப்படும் போது அங்கே என்னாச்சுங்க? ஆவியின் கண் திறக்கப்பட்டது. இது பாவத்துக்கு ஒரு தீர்வு வந்துருச்சுங்களா? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். இப்போ ஒரு சாப்டர் முடிஞ்சு போச்சு. இனி அடுத்தது தேவன் நோவாவோடும் முழு மனுக்குலத்தோடும் செய்யப்பட்ட ஒரு உடன்படிக்கை. இது உங்களுக்கு தெரியும், ஒரு நபர் உடன்படிக்கை. ஏன்னா முழு மனுக்குலத்தோடும் செய்யப்படும் போது ஒரு நபர் உடன்படிக்கை. அது நித்திய குறைபாடுகளோடு இனி வரக்கூடிய ஜென்ரேஷன், ஒரு ஜென்ரேஷனையே அழிஞ்சு போச்சு, ஒரு ஜென்ரேஷனே அழிஞ்சு போச்சு. அதில் நீதிமானாக உத்தமனாக காணப்பட்டவர் யாருங்க? நோவா. அந்த நோவாவை தெரிஞ்சுக்கிட்டு அந்த நோவாவோட ஒரு காரியத்தை சொல்கிறார். உண்மையாகவே இந்த காலத்தில் அப்படி சொல்லியிருந்தால் நம்ம செய்வோமா என்னமோ தெரியவே இல்லை. நிறைய பேருக்கு விசுவாசங்கிறதே காணாமையே போயிடுச்சு. ஏன்னா வரக்கூடிய பிரச்சனை அப்படி இருக்குனால அவர் என்ன செய்கிறாங்கன்னா 140 மீட்டருக்கு ஒரு பேழையை ரெடி பண்ணுறார். 300 முழம் அப்படின்னு சொல்லுது. 140 மீட்டர், 300 முழத்துக்கு ஒரு பேழையும் செஞ்சு, எப்படி ஒரு விசுவாசம், ஒரு கீழ்ப்படிதல். ஆண்டவர் அதை தானே எதிர்பார்க்குறாரு. ஆண்டவரோட பேச்சு மாத்திரம் தானே, சத்தம் தானே கேட்குது. அப்போ அவங்க விசுவாசிக்கிறாங்க. விசுவாசித்து நம்பி அவங்க என்ன செய்கிறாங்க? அந்த பயங்கரமான பிரச்சனைகளிலிருந்து விடுதலை அடைகிறாங்க. அப்போது ஆண்டவர் நித்திய குறைபாடுகளோடு, இனி வரக்கூடிய ஜென்ரேஷன் எப்படி தான் இருக்குது? விசுவாசத்தில் குறைவுள்ள ஒரு ஜனங்கள், இவர்களோடு ஒரு நித்திய உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். நித்திய உடன்படிக்கை. அது எப்படிங்க? நித்திய உடன்படிக்கை. உடன்படிக்கைக்கு என்ன கொடுக்கப்பட வேணும்? அடையாளம் கொடுக்கப்பட வேண்டும். என்ன கொடுக்கணுங்க? அடையாளம் கொடுக்கப்பட வேண்டும். ஏன்னா நீங்கள் கொஸ்டின் கிட்ட ஆன்சர் சொன்னது தான் நீங்கள் கூட இருக்கிறீங்கன்றது தெரியும். அடையாளம் கொடுக்கப்பட வேண்டும். அதெல்லாம் கண்களால் காணப்படும் அடையாளம் கொடுக்கப்பட வேண்டும். தோல் உடை அடையாளமாக கொடுக்கப்பட்டுச்சுங்களா? அதே இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்குது. இப்போ இங்கே கண்களால் காணப்படுற ஒரு உடன்படிக்கை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் இனிமேல் நோவா இனிமேல் என்ன செய்ய மாட்டேன்? பூமியை அழிக்க மாட்டேன். அதுக்கு உனக்கு ஒரு அடையாளமாக என்னத்தை கொடுப்பேன்? வானவில், வில்லை தான். நீங்கள் நல்லா படித்து பாருங்கள். மேகத்தின் மேல் மேகம் அப்படியே மேலே வரும்போது வில்லு வரும். வில்லு நார்மலாக எப்படி இருக்குங்க? இப்போ அவர்கிட்ட இருக்குது வில்லு. அப்படின்னா எப்படி இருந்திருக்கணும்? தெரியுதா?
தெரியல. இந்த வில்லு எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் இப்படி இருக்குது. மேலேருந்து அம்பு விடணும். சங்கீதம் 18:14 மாத்திரம் வாசிச்சுருங்களேன். சாரி, சங்கீதம் 18:14. அவர்களை கலங்க பண்ணினார். இன்னும் ஒரு முறை அக்கா மைக்கில் வாசிச்சிருங்க. தம்முடைய அம்புகளை எய்து அவர்களை போதும் தம்முடைய அம்புகளை எய்து அப்படிங்கும்போது வில்லு எப்படி இருந்திருக்குதுங்க? மேல் நோக்கி தானே இருந்திருக்கோம். இப்போது வானவில் எப்படி இருக்குது? கீழே நோக்கி இருக்குது. அப்போ அதுக்கு என்ன அடையாளம்னா சமாதானம். என்றைக்குமே ஒரு யுத்தத்துக்கு ஒருத்தன் போகிறான் அப்படின்னு சொன்னால் ஈட்டியை இப்படி காமிச்சான் அப்படின்னு சொன்னால் சண்டைக்கு ஆயத்தம். அதே கீழே இப்படி வச்சுட்டான்னு வச்சுக்கோங்க, சமாதானம். அதே மாதிரி வானவில் ஆண்டவர் என்ன செஞ்சாருங்க? சமாதானத்துக்கு அறிகுறியாக வச்சுட்டாரு. இது இயேசு கிறிஸ்துவை எப்படி இது மகிமைப்படுத்த முடியுது அப்படின்னு சொன்னால் எசேக்கியேல் 1:27, 28 லாஸ்ட்டாக ஒரு பகுதி மாத்திரம் இருக்கும். அதை மாத்திரம் வாசிப்போம். சாரி, இந்த 28வது மாத்திரம் வாசிங்க வசனத்தை. பிரகாரமும் காணப்பட்டது. இதுவே கர்த்தருடைய மகிமையின் சாயலுக்குரிய தரிசனமாயிருந்தது. அதை நான் கண்டபோது முகங்குப்புற விழுந்தேன். அப்பொழுது பேசுகிற ஒருவருடைய சத்தத்தை கேட்டேன். வெளிப்படுத்தின விசேஷம் 4:3. வெளிப்படுத்தின விசேஷம் 4:3. இதை நான் சொல்லிடுறேன். பரலோகத்தில் சிங்காசனத்தை வீற்றிருந்தவர் பார்வைக்கு வச்சிரக்கல்லுக்கும் பதுமராகத்துக்கும் ஒப்பாயிருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது. அது பார்வைக்கு மரகதம் போல் தோன்றியற்று. அங்கே என்ன இருக்குங்க? வானவில். ஆமாம், வானவில். இந்த வானவில் யாரை அடையாளப்படுத்துது? இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்துது. ஒரு மழை அப்படி வரும்போது, மேகம் அப்படி எழும்பி வரும்போது ஆண்டவர் என்ன செய்வார்? அவர் சுற்றிலும் என்ன இருக்குங்க? அவருடைய பிரகாசம். அங்கே இந்த எசேக்கியேல்ல 28ஆம் வசனத்தில் அதை நம்ம தெளிவாக அதில் நம்ம வாசிக்க முடியும். கர்த்தருடைய மகிமையின் பிரகாசம் இதுவே. அதை பார்த்தோன்னே யார் விழுந்துட்டா? எசேக்கியேல் விழுந்துட்டார், முகங்குப்புற விழுந்துட்டார். இதே அவருடைய சாயல் தான் எங்கே இருக்குது? சிங்காசனத்தை சுற்றிலும் இருக்குது. இப்போ ஒரு பிரச்சனை மனுக்குலத்தில் மழையினால் அழிவு வருது அப்படின்னு சொன்னோன்னே அந்த வில்லை பார்த்தோன்னே ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அந்த கோபத்தை தணித்து விடுகிறார். இங்கே இயேசு கிறிஸ்துவை வானவில்லாக அடையாளப்படுத்துகிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்தது யாரோடங்க உடன்படிக்கை? சொல்லிட்டேன் நான் உங்களுக்கு. ஆபிரகாமோடு செய்யப்பட்ட உடன்படிக்கை. ஃபஸ்ட்டு உடன்படிக்கை யாரோடு செஞ்சார்? ஆதாமோட முழு மனுக்குலத்தோடு செஞ்சார். ரெண்டாவது நோவாவோடும் முழு மனுக்குலத்தோடு. இன்றைக்கும் 4000 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் ஆண்டவர் பூமியை அப்படி மழையினால் அழிக்கலை. திடீர்னு எங்கேயோ மேகம் வெடித்து மழை வருது அப்படின்னோடனே ஒரு ஊரே அழிஞ்சு போயிடுதில்ல. அப்படி ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அப்படி முழுமையாக அழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு அந்த வானவிலை பார்த்தோன்னே என்ன செய்கிறாரு? தன்னுடைய கோபத்தை தணித்து கொள்கிறார். அடுத்தது ஆபிரகாமோடு செய்யப்பட்ட உடன்படிக்கைப்படும். ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்யும்போது ரொம்ப கவனமாக கவனிங்க. இது அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது. உங்களுக்கும் நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கலாம், எப்படின்னு எனக்கு தெரியல. 2 பகுதிகளை கொண்டது. எத்தனை பகுதிங்க? 2 பகுதி. ஒரு பகுதி பார்த்திங்கன்னு சொன்னால் அவர்கள் என் ஜனமாக இருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாக இருப்பேன்னு சொல்லிவிட்டு கானான் தேசத்தை இலவசமாக கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு அவர் என்ன செஞ்சிட்டாரு? ஒரு உடன்படிக்கை பண்ணார். இது ஒரு நபர் உடன்படிக்கை, 2 நபர் உடன்படிக்கையா? கானான் தேசத்தை ஆபிரகாமுக்கு கொடுக்குறேன், அவன் சந்ததிக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் இது ஒரு நபரா 2 நபர் உடன்படிக்கையா? ஒரு நபருங்கிறது கன்ஃபார்மா இல்லை 2 நபருங்கிறது கன்ஃபார்மா? நீங்கள் சொன்னாதான்.
ஏன்னா இது நல்லா இருக்குது. எனக்கு உண்மையாகவே எனக்கு தெரிஞ்சதை நான் அவங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஒரு நபர் உடன்படிக்கை. ஏன்னா ஆபிரகாமுக்கு கானான் தேசத்தை கொடுத்து வாங்குகிற அளவுக்கு அந்தளவுக்கு, ஏன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு தான் வராரு, எல்லாத்தையும் விட்டுட்டு வா அப்படின்னு சொன்னேன். அப்போ ஒரு நபர் உடன்படிக்கை. இது அந்த காலத்தில் உடன்படிக்கை எப்படி பண்ணுவாங்கன்னு சொன்னால், இந்த ஆடு அவர் சொல்கிறதெல்லாம் கொண்டு வந்து, ஒரு ஆடோ மாடோ எல்லாத்தையும் கொண்டு வந்து நேராக அப்படி ரெண்டாக பிளந்துருவாங்களாம். ரெண்டாக பிளந்து அங்கே எல்லாத்தையும் அப்படியே வச்சுட்டு, இப்போ உடன்படிக்கை பண்ணுறவர் நான் உனக்கு ஒரு நிலத்தை கொடுக்குறேன்னு சொல்கிறவர் என்ன செய்வாருங்களா, இப்படி கடந்து அந்த துண்டங்களெல்லாம் கடந்து அங்கே போய் நின்றுப்பாராம். சொல்லிவிட்டு அங்கே போய் சொல்வாராம்மா, எப்படி நான் வந்து இந்த நிலத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி உடன்படிக்கை பண்ணணும், சப்போஸ் நான் இதில் நானே உடன்படிக்கை மீறிட்டேன் அப்படின்னு சொன்னால் நானும் இவைகளை போல ஆவேன். எப்படி என்னையும் நீங்கள் என்ன செய்யணும், ரெண்டாக பிச்சு போட்டுருங்க. அப்படி தான் இவர் பாருங்க, கானானுக்கு போனவர்கள் ஆபிரகாம் ரொம்ப பயங்கரமான திறமைசாலி, ரொம்ப உஷாரான ஆள் தான். ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு, இது எப்படி நான் அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னு. நீங்கள் எனக்கு கானான் தேசத்தை கொடுப்பீங்கன்னு நான் எப்படி அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னு. ஏன்னா அவர் வார்த்தையாக தானே சொல்கிறாரு. உங்களுக்கு முடியல, விசுவாசிக்க முடியணுமில்ல. அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ வெள்ளாடு கொண்டு வா, ஆட்டுக்குட்டி கொண்டா, புறா கொடு, புறா குஞ்சு கொண்டு வா, எல்லாத்தையும் என்ன செய்ய பிளந்தது ரெண்டாவை. சாயந்தர நேரம் ஆச்சு, காரிருள் சூழ்ந்துச்சு. காரில் சூழ்ந்த நேரத்தில் ஆண்டவர் நல்ல ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரை, மயக்க மருந்து கொடுத்த மாதிரி தான் அயர்ந்து. ஏன்னா இவங்க அப்படி தான் சொல்லுவாங்க, டாக்டர்ஸ் சொல்கிற இதே அப்படி தான் சொல்லுவாங்க, அவங்களோட டெக்னிக்கல் வேர்டு இதுதான், டீப் ஸ்லீப்பு. நல்ல டீப் ஸ்லீப்புக்கு அயர்ந்த நித்திரை. அயர்ந்த நித்திரை வர பண்ணணுன்னே இவருக்கு அப்படி ஆபிரகாம் தூங்கிட்டு இருக்கும்போது அக்னி மாதிரி அவர் கடந்து போனாராம். அவர் அங்கே போய் நின்றுட்டார். அப்போது கடந்து அவர் போய் அங்கே நின்று, தண்ணியிலும் பெரியவர் ஒருத்தரும் இல்லைங்கிறதுனால அவர் பேர்லேயே அவர் ஆணையிடவும் செய்தார். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு நபர் உடன்படிக்கை முடிஞ்சு போச்சு. அங்கேயும் உடன்படிக்கை நடந்திருக்கு, ஆண்டவரோடையே நடந்து போச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாவது பகுதி. இப்போது ஒரு பகுதி 2 பகுதிகளை கொண்டது இல்லையா, ஒரு பகுதி முடிஞ்சிருச்சு, ரெண்டாவது பகுதி. இப்போ ரெண்டாவது பகுதியில் சரீரத்தில் ஒரு அடையாளத்தை சொல்லப்படுது. இப்போ யாருடைய சரீரத்தில் அடையாளம் சொல்லப்படணும், ஆபிரகாமுடைய சரீரத்தில் ஒரு அடையாளம் சொல்லப்படணும். அப்போது ஆபிரகாமுடைய சரீரத்தில் ஒரு அடையாளம் சொல்லப்பட வேண்டும்னு சொன்னால், இது 2 நபர் உடன்படிக்கையா, ஒரு நபர் உடன்படிக்கைங்களா? அவர் என்ன சொல்கிறாரு, உனக்கு கானான் தேசத்தை கொடுக்குறேன், ஆனால் நீ உனக்கு ஒரு சரீரத்தில் ஒரு அடையாளம் வேணும்னு கேட்குறார். இது 2 நபர் உடன்படிக்கைன்னு சொன்னாலே என்ன வந்துடும், அங்கே நிபந்தனை வந்துடும், சாபம் வரும், தண்டனையும் வரும். 2 நபர் உடன்படிக்கையில் என்றைக்குமே நினச்சிக்கோங்க. அதே மாதிரி அங்கே அடையாளமும் கொடுக்கப்படணும். சரிங்களா? இப்போ இங்கே ரெண்டாவது பகுதியில் இப்போ இவருக்கு வந்து சரீரத்தில் உடன்படிக்கை பண்ணணும். ஆபிரகாம் சரீரத்தில் எப்படிங்க உடன்படிக்கை பண்ணார்? விருத்த சேதனம். எதுக்காக விருத்த சேதனம் பண்ணுறாங்கன்னு எனக்கு ரொம்ப நாளாக புரியல. உண்மையாக இதெல்லாம் வாசிக்க ஐயோ அப்படின்னு தான் இருந்துச்சு. விருத்த சேதனம், நுனித்தோல் அகற்றப்பட வேணும். ஏன் இதை வந்து முஸ்லீம்ஸ் மாத்திரம் பண்ணுறாங்க? அதனால தான் புதிய ஏற்பாட்டு காலத்தில் கலாத்தியரெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், யார் உங்களை இப்படி தவறாக கைட் பண்ணி விட்டாங்கன்னு சொல்லி பவுல் வந்து ரொம்ப வேதனைப்படுவார். யூதர்கள் வந்து விருத்த சேதனம் பண்ணணும், நியாயப்பிரமாணத்தை கடைப்பிடிக்கணும்னு சொல்லுவாங்க. பவுல் என்ன சொல்லுவார், விசுவாச பிரமாணம் இருக்குது, நீ அதை கடைப்பிடி, இயேசுவின் ரத்தத்தினால நீ சரியாயிடுவேன்னு சொல்லி பவுல் சொல்கிறாரு. இப்போ இங்கே விருத்த சேதனம், நுனித்தோல் எதற்காக அகற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அப்போல்லாம் அவங்களுக்குள்ள ஒரு மனசுக்குள்ளே ஒரு இது இருக்குமா, எல்லாம் இன்றைக்கும் தான் சொல்லிகிட்டு இருக்கிறோம். என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஆதாமோட பாவம் அவன் செஞ்சதுனால தான் நான் இப்படி கஷ்டப்படுறேன், ஆதாம் ஏவல் செய்த பாவத்து நிமித்தமாக தான் நான் இன்னும் வேதனைப்பட்டுட்டு இருக்கேன், சாபம் வருது, அப்படியெல்லாம் சொல்லிகிட்டே இருக்காங்க இல்லையா. இப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த மாதிரியெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ நீ என்ன பண்ண போகிற, விருத்த சேதனம் பண்ண போகிற. நுனித்தோலை கட் பண்ணி என்ன செய்யணும், நீ வந்து விருத்த சேதனம் பண்ணுறேன். அது எதுக்காக அப்படின்னு சொன்னால், இனி எனக்கும், ஏன்னா அது ஜென்ரேஷனுக்குடைய காரியம்,
அப்போது எனக்கும் இனி ஆதாமுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இனி எனக்கு பிறக்கிற குழந்தைங்க, என்னுடைய சந்ததிகள் எல்லாம் யாருடைய குழந்தைங்க? தேவனுடைய குழந்தைங்க. எனக்கும் ஆதாமுக்கும் அவனுடைய பாவத்துக்கும் அந்த சாபத்துக்கும் அதனுடைய விளைவுகளுக்கும் எனக்கும் எதுக்கும் சம்பந்தம் இல்லை. அதோட அவனோட எனக்கு எந்த ஒரு காரியம் இல்லை. அவனோட பிரிவு, அவனத்துலேருந்து நாங்கள் பிரிகிறோம், வேண்டாம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா மத்தேயு 1:1 அதில் என்னங்க ஸ்டார்டிங்லேயே வருது, ஆபிரகாம் போதும் ஆபிரகாமினுடைய குமாரனாகிய தாவீது அப்படி வந்துருச்சு. ஏன் இங்கே ஆதாமே காணோம்? புதிய உடன்படிக்கை மாத்திரம் இல்லை, அங்கே விசையாச்சு. நமக்கு தான் புதிய உடன்படிக்கை, புறஜாதி மக்களாகிய நமக்கு தான் புதிய உடன்படிக்கை, அவங்களுக்கு இந்த பழைய உடன்படிக்கை தான். அப்போ இந்த விருத்த சேதனத்து நிமித்தம் அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, எனக்கும் ஆதாமுக்கும் அவருடைய சாபத்துக்கும் பாவத்துக்கும் அதனால் வரக்கூடிய விளைவுகளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, நான் அவனை விட்டு பிரிகிறேன்ற அதை அடையாளப்படுத்துறதுக்கு தான் விருத்த சேதனம் செய்யப்படுகிறது. அப்படின்னு சொன்னால் புதிய உடன்படிக்கையில் யாரோடு ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணுறாரு? புறஜாதிகளாகிய நம்மளோட. இப்போ விருத்த சேதனம்ங்கிறது சரீர பிரகாரமாக ஒரு அடையாளம், சரிங்களா? அப்போ அதை மீறினா என்ன சொல்கிறாரு ஆண்டவர்? இவன் என்னுடைய ஜனத்திலேயே இருக்க மாட்டான். அதனால தான் மோசை மேலே ஆண்டவருக்கு கோபம் வந்துச்சு. மோசையை அழிக்க தேவன் எழுந்திருந்தான்னு சொல்லியிருக்கு. அப்போ அங்கே தான் யார் ஆண்டவருடைய கோபத்தை தணிக்கிறாங்க? அவங்களோட மனைவி சிப்போராள் என்ன செய்கிறா? டக்குன்னு நுனித்தோலை அடித்து, நீர் ரத்த சம்பந்தமான புருஷன், அங்கே ரத்தமும் சிந்தப்பட்டுருச்சு, அந்த இடத்துல சரீரத்தில் ஒரு அடையாளமும் கொடுக்கப்பட்டு விட்டது. இப்போ புதிய உடன்படிக்கையாகிய இந்த 6வது உடன்படிக்கையில் எப்படி ஆண்டவர் புதிய விசுவாசிகளாகி நம்மிடத்தில் அந்த காரியத்தை கொண்டு வராரு அப்படின்னு சொன்னால், இங்கே நாம் விருத்த சேதனம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. 2 நபர் உடன்படிக்கை, நிபந்தனை இருக்குது, சாபம் இருக்குது, தண்டனை இருக்குது. இதுக்கு அடையாளம் என்ன? நீங்களே சொல்லுங்கள். புதிய உடன்படிக்கை இது யாரோடு செய்யப்படுறது? உடன்படிக்கை விசுவாசிகளாகிய புறஜாதி மக்களாகிய நம்மளோட ஆண்டவர் செய்கிற ஒரு உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையில், அந்த பழைய உடன்படிக்கையில் விருத்த சேதனம் உடன்படிக்கையாக இருந்துச்சு, அடையாளமாக இருந்துச்சு. இப்போ புதிய உடன்படிக்கையில் எது அடையாளமாக இருக்குது? இன்னொன்று. ஏன்னா இது 2 நபர் உடன்படிக்கைன்னா மனுஷனோட செய்தது தான். 2 நபர் உடன்படிக்கை, நிபந்தனை இருக்குது, சாபம் இருக்குது, தண்டனை இருக்குது. ஞானஸ்நானம் இன்ன வரைக்கும் நமக்கு ஒன்றுமே தெரியல. ஒரு வயசு வந்தோடனே போய் என்ன செய்கிறோம்? ஞானஸ்நானத்தை கொடுத்துட்டு வந்துடுறோம். ஆனால் அதோடைய அடிப்படையான மூல உபதேசம் என்னன்னு புரியலை. உண்மையாகவே எனக்கு இதை நான் அப்படியே ஒவ்வொன்றும் கடந்து போகும்போது ஒவ்வொரு காரியத்தை திருப்பி எங்கள் வீட்டுக்கார்ட்ட கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும், பைபிள்லையே இப்படியே முறைச்சி தான் பார்த்துட்டு உட்காந்துருப்பேன். அப்படியே ஒரு மாதிரி தான் இருக்கும். அப்படி இந்த காரியங்கள் எல்லாம் செய்ய ஆண்டவரே இன்றைக்கி தான் இது புரியுது. ஞானஸ்நானம் ஒரு இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, தெளிப்பு ஞானஸ்நானம் அல்ல, குழந்தை ஞானஸ்நானமும் அல்ல, தண்ணீரில் முழுகி ஞானஸ்நானம் எடுக்க வேணும். இந்த தண்ணீரில் முழுகி ஞானஸ்நானம் கட்டாயமாக எடுக்கணுமான்னு பலருக்கு ஒரு டவுட்டு இருக்குதான் செய்யுது. ஏன் இந்த தண்ணீரில் முழுகி ஞானஸ்நானம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால், ஞானஸ்நானத்தினாலே அவரோடே அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேல் உள்ள விசுவாசத்தினாலே அவரோடே கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். புரிஞ்சுதுங்களா? ஞானஸ்நானத்தினாலே அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்ட, யார் கூட?
இயேசு கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரைங்கிறது இங்கே யார்? மரித்தோரிலிருந்து எழுப்பின பிதாவை குறிக்குது. மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோட கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். அதனால் ஞானஸ்நானம் எப்படி பண்ணப்படணுங்க? தண்ணீரில் மூழ்கி தான் ஞானஸ்நானம் எடுக்கணும். நிறைய பேர் ஒரு வேளை எடுக்காமல் இருந்தாங்கன்னு சொன்னால் அந்த மாதிரி ஞானஸ்நானம் எடுக்க முயற்சி பண்ணுங்கள். ஏன் நம்ம முழுகி ஞானஸ்நானம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால், ஆதாமின் சந்ததியானாகிய நான் எப்போது தண்ணீருக்குள் முழுகி ஞானஸ்நானம் எடுத்தேனோ அப்பொழுதே ஆதாமை பொறுத்தவரையில் நான் மரித்து போனவன். இனி ஆதாமுக்கும் அவன் பாவத்துக்கும் சாபத்துக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. அதன் விளைவுகள் எதற்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. ரெண்டாவது, ஒருவேளை நம்மளுடைய பெற்றோர் இன்னும் நம்ம தாத்தா பாட்டி இன்னும் போன யாருங்க பூட்டன் யாராக இருந்தாலும் சொல்லுவாங்க அவங்க செஞ்ச பாவத்தினுடைய சாபம் வரிசையாக வந்துக்கிட்டு இருக்குன்னு. அது மூதாதையரின் பாவங்களை கூட என்ன செய்யறதான், அதன் விளைவுகள் எதற்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. எப்போ தண்ணீரில் மூழ்கி மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கும்போது எனக்கு யாருக்கும் சம்பந்தம் இல்லை. ஆதாமுக்கும் அவன் சாபத்துக்கும் யாருமே இனிமேல் என்ன செய்யாதீங்க, ஆதாமையும் ஏவாளையும் இழுக்கவே இழுக்காதீங்க. முழுகி ஞானஸ்நானம் எடுத்திருந்தால், ஒருவேளை என்னுடைய தகப்பனோ தாயோ இல்லை நானோ ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத ஒரு சூழ்நிலையில் பாவமும் வரலாம், சாபமும் வரலாம். என்றைக்கு ஆண்டவரை விசுவாசித்து இயேசு கிறிஸ்து விசுவாசித்து ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது நம்மளுக்கு அதில் எல்லா பாவத்துக்கும் சாபத்துக்கும் நம்ம விலகி காணப்படுறோம். நான் புது சிருஷ்டியாக கிறிஸ்துவின் சந்ததியானாய் இருக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் கையை உயர்த்திட்டேன். நான் புது சிருஷ்டியாக கிறிஸ்துவின் சந்ததியானாய் இருக்கிறேன். ஞானஸ்நானம் எடுக்கலீங்களா? கட்டாயம் எடுக்கணும். ஞானஸ்நானம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன் என்பதை வெளிப்படுத்தும் அடையாளம். சிலுவைக்கு பின் நாம் யாரு? அவருடைய பிள்ளைகள். நம்முடைய அப்பா ஏசப்பா, ஏசு கிறிஸ்து. உடன்படிக்கையின் அடையாளம் யாவும் ஏசு கிறிஸ்துவையே குறிக்கிறது. இனி அடுத்து இன்னொன்றுக்கு போயிடலாம். இதுக்கு நேரமாயிடுச்சோ, சாரி. அடுத்தது மோசையோடு முடிஞ்சிச்சு, கிட்ட வந்துட்டோம். மோசையோடும் இஸ்ரவேல் ஜனங்களோடும் செய்யப்பட்ட உடன்படிக்கை. இப்போ இது என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், பழைய உடன்படிக்கைன்னு சொல்லுவாங்க. சீனாய் மலையில் கொடுத்த உடன்படிக்கையாக இருக்கிறதுனால சீனாய் உடன்படிக்கைன்னு சொல்லுவாங்க. இப்போ இது வேதம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், முதலாம் உடன்படிக்கை. இரண்டாவதை நிலைநிறுத்துவதற்கு என்ன செஞ்சாருங்களா? முதலாவதை தள்ளி போடுகிறார். எபிரேயரில் நானும் உட்காந்து எபேசியர்னு இப்படி எல்லாம் முழுக்க உட்காந்து உருட்டி படிச்சுட்டேன். கலாத்தியர் நீங்களும் படித்து பாருங்கள். ஏன் அப்படின்னு சொன்னால், இன்னொரு சின்ன டிப்ஸ் கூட கடைசியாக சொல்கிறேன். முதலாம் உடன்படிக்கை என்று சொல்லுகிறது. இது ஒரு நபர் உடன்படிக்கை. முதல்ல ஒரு நபர் உடன்படிக்கை. மோசையோடும் இஸ்ரவேல் ஜனங்களோடு செய்யப்பட்ட உடன்படிக்கை 2 உடன்படிக்கை இருக்குது. முதல் உடன்படிக்கை என்னது? அவர்களை ஆசாரியர்களும் தேவ பக்தி உள்ள ஜனங்களாகவும் மாற்றுவேன்னு சொல்லிட்டு யார்ட்டு சொல்லியிருந்தாருங்க? ஆபிரகாம்கிட்டயே கானான் தேசத்தை தரேன்னு சொல்லிட்டாரு. இப்போ மோசை மூலமாகவும் என்ன சொல்கிறாரு? உங்களுக்கு கானான் தேசத்தை தரேன்னு சொல்லி 4 தலைமுறை கழிச்சு 430 வருஷம். அந்த 30 வருஷம் யாரால் பிரச்சனை? மோசையினால் பிரச்சனை. ஆண்டவர்கிட்ட போக மாட்டேன் 30 வருஷமாக அடம் பிடிச்சிட்டு இருந்திருக்கிறார். அப்போ 430 வருஷமும் அவங்க அடிமைத்தனத்தில் தான் இருந்தாங்க. இவங்களை கானான் தேசத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன்னு சொல்லி முதல் உடன்படிக்கை பண்ணுகிறார். இனி போய் நம்ம பைபிளை திறந்தோன்னு வச்சுக்கோங்க, உடன்படிக்கைனா என்னன்னு தெரியும், வாக்குத்தத்தனா என்னன்னு தெரியும், சாபனா தண்டனை எல்லாம் ஈஸியாக புரிஞ்சு போயிடும். கானான் தேசத்தை வாக்கு கொடுக்குறாரு. இஸ்ரவேலரை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றுகிறேன்னு சொல்லிட்டு. இப்போது ஆண்டவர் என்ன சொன்னார்? வார்த்தையில் தான் சொன்னார் இல்லையா? வார்த்தை யார்? வார்த்தை யார்? ஆண்டவராகிய
இயேசு கிறிஸ்துவை தான் குறிக்குது. அது தேவனாக இருந்தார், இந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்ததுன்னு படிக்கிறோம். இப்போ இவங்க என்ன செய்கிறாங்க, ஆண்டவர் இவங்க கூட ஒரு விசுவாச உடன்படிக்கை தான் பண்ணிக்கணும்னு நினச்சாரு. ஆனால் இவங்க என்ன செய்யலை, விசுவாசத்தை அவர்கள் கண்ணில் பார்க்காம என்ன செய்ய முடியல, அவங்களால நம்ப முடியவில்லை. அதனால தான் அடுத்தடுத்து அவங்க முறுமுறுத்தாங்க. அது கிடைக்கல, சாப்பாடு இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு ஒரேடியாக முறுமுறுத்துட்டே இருந்தாங்க இல்லையா? ஏன் அப்படின்னு சொன்னால் அவங்களால அந்த உடன்படிக்கைன்னு அவங்க ஏற்கனவே இருந்துட்டு வந்த தேசம் ஒரு கோசேன் நாடு. எதுங்க, நல்ல செழிப்பான ஒரு நாடு தான். அந்த கோசேன் நாட்டிலேருந்து ஆண்டவர் வனாந்திரத்தில் எழுதிட்டு வரும்போது மோசைக்கிட்ட போய் ஒவ்வொருத்தரும் கல்லறியை கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. காரணம் என்ன, எங்கேயா நாங்கள் எங்கேயோ நல்லா இருந்தோமே, நான் இந்த 400 வருஷம் அடிமையாக சித்திரவதை அனுபவித்ததெல்லாம் தெரியல. ஆனால் என்ன பண்ணுறாங்க, அது கொடுக்கல இது கொடுக்கலன்னு சண்டை தான் போட்டாங்க. அப்போது விசுவாசிக்கலனால என்ன ஆகிப்போச்சு, முதல் உடன்படிக்கை என்ன ஆகிடுங்க, பிரேக் ஆகிப்போச்சு, முறிஞ்சு போச்சு. ஆதாம்கிட்ட எப்படி முறிஞ்சு போச்சோ அதே மாதிரி இந்த உடன்படிக்கை முறிஞ்சு போச்சு. உண்மை அடுத்தது என்ன வருது, நியாயப்பிரமாண உடன்படிக்கை. ஆண்டவர் என்ன செய்கிறாரு, நீ வேணும்ல ஒன்று, இனி இவனை கொண்டு போய் இப்படி நடுவில் விட முடியாதுல்ல, கொண்டு போய் சேர்த்தி தானே ஆகணும் கானான் தேசத்துக்குள்ளே, என் நாட்டில் நடுவுலையும் விட முடியாது. ஸோ என்ன பண்ணுறாரு, நியாயப்பிரமாண உடன்படிக்கைன்னு ஒரு உடன்படிக்கை வருது. அதாவது யாத்திரையாகமம் 19:1-19 வரைக்கும் வீட்டில் நீங்கள் வாசித்து பாருங்கள். என் வார்த்தை உள்ளபடி நன்றாக கேளுங்கள்னு சொல்கிறாரு. ஆபிரகாம் விசுவாசிச்சிட்டான், அதனால் அவனுக்கு அது நீதியாக எண்ணப்பட்டது. இப்போ 2 நபர் உடன்படிக்கை ஆகிப்போச்சு. இப்போ 2 நபர் உடன்படிக்கை வந்துச்சுனாலே அங்கே என்ன வந்துடும், நிபந்தனை வரும், தண்டனை, சாபம் எல்லாம் வரும். அப்போ பழைய உடன்படிக்கைக்கு அடையாளமாக, அதுவும் நித்திய அடையாளமாக எது கொடுக்கப்பட்டுச்சு, ஓய்வு நாள். இன்றைக்கி நம்ம ஏன் உடனே நம்ம லீவ் விட, சண்டே ஆக்சுவலாக சண்டே ஓய்வு நாள் கிடையாது, அது வாரத்தின் முதலாவது நாள். அது என்ன சொல்லணும், ஓய்வு நாள்னு சொல்லக்கூடாது, அது ஆராதனையின் நாள். அது ஆராதனையின் நாள். ஓய்வு நாளுங்கிறது சனிக்கிழமை தான். ஆண்டவர் 6 நாள் எல்லாவற்றையும் முடித்து 7ஆவது நாள் ஓய்ந்திருந்தார், பூரித்திருந்தார்னு இருக்குது. நல்ல உண்மையாக ஒவ்வொரு வார்த்தையாக வாசிக்க தான் ஒவ்வொரு வார்த்தையாக வெளிப்பட்டுக்கிட்டு இருக்குது. ஏதோ வேகமாக வாசிச்சுட்டு போயிடுறோம் பைபிள் வாசிக்கணுமேன்னு சொல்லிட்டு. ஆனால் நிறுத்தி நிதானமாக ஒன்று கண்டுபிடிச்சி, இப்படி தான் டெய்லி ஒரு வாரம் ஆளுக்கு ஒன்று பேச சொல்லிட்டா ஒன்றும் நல்லா இருக்க மாட்டேருக்கு. எல்லாருமே பைபிளில் நல்லாவே படிச்சிருவோம். ஆண்டவர் ஓய்ந்திருந்தார், பூரித்திருந்தார், நம்மள்ட்டையும் அப்படி தான் எதிர்பார்க்குறாரு. ஆனால் இங்கே ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, நித்திய உடன்படிக்கை செலுத்திட்டு இங்கே என்ன செய்யுது, பலி செலுத்தப்படுகிறது. எதற்காக இந்த பலிகள்? அண்ணா அழகாக போன தடவை பிரதர் சொன்னாங்க, பஸ்காவோட அந்த பலியை பற்றி பேசினாங்க, ரொம்ப அருமையாக இருந்துச்சு. என்னடா முடிந்தது இவரே பேசி போட்டாரேன்னு சொல்லித்தான் யோசனையிலே உட்காந்துருந்து ரொம்ப யோசனை பண்ணேன். எல்லோரும் இவரே படிச்சு எல்லாம் சொல்லி முடிச்சுடுவாரோ அப்படிங்கிற ஒரு நடுக்கமே இருந்துச்சு. ஏன்னா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரும்போது பஸ்காவும் அதில் வருது. அதில் பார்த்தீங்கன்னா பேசான்னு சொல்லி, அண்ணாவுக்கு தெரியும், பேசான்னு சொல்லி ஒரு ஹீப்ரூ வேர்டு வருது. அதுக்கு என்ன அர்த்தம், தாவி குதித்து கடந்து போகுதல். சங்காரத்தூதன் அப்படி வரும்போது அந்த நிலைக்கால்களில் ரத்தத்தை பார்த்தோன்னே அதை எப்படி போயிடுவானாமா, தாவி குதிச்சே ஓடிடுவானா. இதுக்கும் எனக்கு இந்த வீட்டுக்கு எனக்கும் சம்மந்தமே இல்லை, அதனால் தாவி குதிச்சா ஓடி போயிடுறாரு. அப்படி ஆண்டவர் என்ன செய்கிறார், இந்த இடத்துல பலி செலுத்தப்படுகிறது. எதுக்காக இந்த பலி செலுத்தப்படுதுன்னா, தேவனிடத்தில் அவங்க வரதுக்கான ஒரு அங்கீகாரமாக அது அந்த நாளில் பார்க்கப்பட்டுச்சு. அதே மாதிரி கப்பரீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எபிரேய பாஷையில் ஒரு வார்த்தை இருக்குது, கப்பரீம். அது என்ன சொல்லப்படுது அப்படின்னு சொன்னால், இந்த பாவத்தை மூடிவிட அதாவது ஒரு அபராதமோ ஒரு பிணைத்தொகையோ கொடுத்து அந்த பாவத்தை மூடி விடுறது. அன்பு திரளான பாவங்களை மூடும். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவர் அன்புள்ள தேவன் தான், ஆனால் அவருக்குள்ள ஒரு நீதியும் இருக்குது. அதுக்கு தான் தண்டனை. ஏன்னா அவரால் அதை பார்க்க முடியாது. ஆல்ரெடி என்னாச்சு, எல்லாம் டிசைடட் தான், எல்லாம் டிசைடட் தான். அதையும் நான் சொல்லிடுறேன்.
பலி செலுத்தப்படுகிறது, ரத்தம் தெளிக்கப்படுகிறது. இது ஏன்னா 2 பேர் என்ன செய்கிறாங்க, உடன்படிக்கை பண்ணுறாங்க, தேவனும் இஸ்ரவேல் ஜனங்களும். அதனால் அது தேவன் மேலேயும் தெளிக்கணும், இஸ்ரவேல் ஜனங்களோட. தேவன் மேலே போய் எங்கே போயிடுற, இதுக்கு இடையில மத்தியஸ்தர் யார், மோசே. இப்போ மோசே வந்து ஆரோன் பலி செலுத்தினோன்னே இந்த ரத்தத்தை எங்கே கொண்டு போய் தெளிப்பார், ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்னாடி 7 தரம் தெளிக்கிறார். தேவனை அவங்க என்ன செய்கிறாங்க, இங்கே ஆசரிப்பு கூடாரத்தில் உடன்படிக்கை பெட்டி மேலே ஒரு மூடி இருக்குது. இது உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. கிருபாசனம்னா இங்கே எது, மகா பரிசுத்த ஸ்தலத்தில் தான் பெட்டி வச்சுருக்காங்க. அந்த பெட்டிக்குள்ளே தான் மண்ணா இருக்குது, ஆரோனின் துளிர்த்த கோல் இருக்குது, கற்பலகைகள் இருக்குது. அதுக்கு மேலே ஒரு மூடி இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் பசும்பொன் தகடு தான் எல்லாம் உள்ள. அது மேலே மூடி இருக்குல்ல, அது மேலே 2 என்ன உட்காந்துருக்கு, சேராபீன்கள். அவருடைய ஆசனம் எங்கே, அதுதான். அதனால தான் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே ஈஸியாக போயிட முடியாது. முதல்ல எது தான் போகணும், ரத்தம் தான் போகணும். இல்லைன்னா அங்கேயே என்ன செய்வாங்க, அடிச்சிருவார், விழுந்துருவாங்க. அதனால தான் ஆசாரியர்களுக்கு எல்லாம் என்ன செய்வாங்களா, சங்கிலி கட்டி பின்னாடி வச்சுருப்பாங்களாம். ஏன்னா யாரும் உள்ளே போக முடியாது, இழுத்துட்டு தான் வரணும். ஸோ அங்கே ரத்தம் சிந்தப்பட வேண்டும். தேவனுக்கு அடையாளமாக யார் அங்கே பலிபீடத்தில் என்ன செய்யணும், அப்படி 4 கொம்பு இருக்கும். இந்த 4 கொம்புலையும் போய் இங்கே பலி செலுத்தினோன்னே அவன் பாவம் நிவாரணம், குற்ற நிவாரணம், எல்லாம் சமாதான பலி, ஸ்தோத்திர பலி, எதுனாலும் சரி அங்கே என்ன செய்யணும், பலி செலுத்தப்பட்டுட்டு அதோடைய ரத்தம் பூசப்பட வேண்டும், தெளிக்கப்பட வேண்டும். ரத்தம் தெளிக்கப்பட்டதுங்களா. இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார், அங்கே அடையாளம் சீனாய் மலையில் கொடுக்குறாரு. ஒரு வாசஸ்தலத்தை உருவாக்கு, இங்கே காட்டுற மலையில் காட்டப்பட்ட அதே மாதிரி தான் அங்கே இருக்கணும். அது ராஜாவுடைய வாசஸ்தலம், அங்கே இருக்கிற மாதிரியே தான் இங்கே இருக்கணும். அப்போ என்ன செய்யுது, மேலே இப்போ இயேசு கிறிஸ்து எங்கே போய் தெளிக்கிறார் அவருடைய ரத்தத்தை, மகா பரிசுத்த ஸ்தலமாக்கி அந்த பரலோகத்தில் அங்கே போய் தெளிச்சு விட்டார். அதனால தான் பிசாசால் அங்கேயும் போக முடியல. ஏன்னா தேவனுடைய சந்ததிக்கு யார் போயிட்டு வந்துட்டு இருந்தா, சாத்தான். யோபனுடைய காரியத்தில் பார்க்கும்போது சாத்தானும் அவர்களுடைய நடுவில் வந்து நின்னான். இப்போ அவன் அங்கே போக முடியுமா, போக முடியாது. அதனால தான் அங்கேயும் தெளித்து விட்டாங்க. இனி அவனும் அங்கே போக முடியாது. ஸோ பலி செலுத்தப்படுகிறது, ரத்தம் தெளிக்கப்படுகிறது. தேவன் மேலும் இஸ்ரவேல் மேலும் ரத்தம் தெளிக்கப்பட வேண்டும். தேவனுக்கு அடையாளமாக ரத்தம் பலிபீடத்தின் மேல் தெளிக்கப்பட்டது. நியாயப்பிரமாணமாக அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது எத்தனைங்க, 613 பிரமாணம். எத்தனைங்க, 613 பிரமாணம். அப்போ இந்த 10 அதில் சுருக்கம். 610 பிரமாணத்தினோட கட்டளைகளோட நியமங்களோட சுருக்கம் தான் எதுங்க, 10 கட்டளை. இந்த 10 கட்டளையை நம்மளால் என்ன செய்ய முடியல, 1 மீறினா யாக்கோபு 2:10 சொல்லப்பட்டிருக்கு. பிரமாணத்தில் 1 மீறினாலும் எல்லாவற்றிலும் மீறினவன். 612 வந்து அவன் செஞ்சுட்டான், 1 மீறிட்டான் அப்படின்னு சொன்னால் அவர் எங்கே தான் போயிடணும், ஃபஸ்ட்டு ஸ்டெப்புக்கு தான் போயிடணும். 1 தான் மறுபடியும் ஆரம்பிக்க முடியுமா, முடியாது. இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட நித்திய உடன்படிக்கை என்னங்க அடையாளம், இப்போ தான் சொன்னேன். முதல்ல ஞாயிற்றுக்கிழமை என்ன வருது, இது என்ன சொல்கிறோம், ஓய்வு நாள், நித்திய உடன்படிக்கை இல்லையா. இவங்களுக்கு ஏதாவது உடன்படிக்கை இருந்திருக்குமா, இது ரெஸ்ட் ஏதாவது இருந்திருக்குமா. 613 கட்டளைகளையும் செய்யணும். சனிக்கிழமை 6 நாளும் வேலை செய்யணும். 7ஆவது நாள் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வரணும். அதுதான் ஆலயத்துக்கு தான் வரணும். சாப்பாடு கூட செய்ய முடியாது. எல்லாமே சனிக்கிழமையே செஞ்சு வச்சிடணும். 2 வந்துடும், 2 மடங்கா. பொறுக்கலன்னு அடுத்த நாள் பொறுக்கி வச்சா அடுத்த நாள் புளிச்சு போயிடும். ஒன்றும் செய்யக்கூடாது. இங்கேருந்து ஒரு 3000 ஃபீட்டு தான் போக முடியும். அது எங்கே தான் போகணும், ஜெப ஆலயத்துக்கு தான் போகணும். அந்த 7ஆவது அந்த ஓய்வு நாளில் ஆண்டவரை பற்றி மாத்திரம்தான் பேசணும், ஆண்டவரை பற்றி மாத்திரம்தான் யோசிக்கணும். இது இன்றைக்கி நடக்குதுங்களா? 7th டேயில் பண்ணுறாங்க. பட் நம்ம மக்கள் என்ன செய்கிறது, அதை பின்பற்றுறதே இல்லை.
ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. ஒரு நாளும் நினைக்கல. ஏன்னா அந்த நாளில் தான் கல்யாணத்தை வச்சுக்கிறான், எல்லாத்தையும் வச்சுக்கிறாங்க. அந்த நாளில் தான் வளகாப்பு வச்சுக்கிறோம், ஏதாவது பர்த்டே பார்ட்டினா அதில் கொண்டு வச்சிடறோம். எங்கே இருக்குது ஆண்டவருக்கு மரியாதை மதிப்பு? அப்போ நிபந்தனை இருக்கா? நிபந்தனைகள் இருக்குல்ல. 613 கட்டளைகளுக்கு நிபந்தனை இருக்குது. நியாயப்பிரமாணமாக 613 கட்டளைகள் 10 கட்டளையாக சுருக்கம். ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியாக இருப்பாய். இப்போது இந்த புதிய உடன்படிக்கையில் எப்படி நிறைவேறுது? 6வது உடன்படிக்கையான இந்த உடன்படிக்கையில் இந்த 4வது உடன்படிக்கையினோட முடிவு எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், பரலோகமானது இயேசு கிறிஸ்துவை பூமிக்கு அனுப்பிடுது. 613 கற்பனையை யாராலையும் என்ன செய்ய முடியல? நிறைவேற்ற முடியல. கிட்டத்தட்ட மல்கியாவுக்கும் மத்தேயுக்கும் இடைப்பட்ட காலத்தினங்க 410 வருஷம் போட்டிருக்கு. கிட்டத்தட்ட 400 வருஷம் எந்த தீர்க்க தரிசனமும் இல்லை, ஆண்டோட வார்த்தை எதுவுமே இல்லை. கிட்டத்தட்ட 400 வருஷம் மறுபடியும் இருண்ட காலம்தான். இந்த இருண்ட காலத்தில் இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார்? பரலோகமானது இயேசு கிறிஸ்துவை பூமிக்கு அனுப்புது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார்னு சொல்லி 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். வார்த்தை நம்மிடத்தில் எப்படி இருந்துச்சா? கிருபையும் சத்தியமுள்ளவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். ஆண்டவரே இறங்கி வந்துட்டார். எப்படி வர்றாருன்னா, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தப்படுத்தும், இதோ வருகிறேன். எப்படிங்க யாராவது சாவறதுக்கு இதோ வருகிறேன்னு சொல்லிட்டு ஓடுவோமா? அது கல்வாரி சிலுவையில் ரத்தம், கல்வாரி பனிஷ்மெண்ட்டு, சாதாரண பனிஷ்மெண்ட் இல்லை. அது ஒரு சாட்டை எடுத்து அந்த சாட்டையில் எத்தனை இது இருக்குங்களா? பிரிவு 9 பிரிவு. இந்த 9 பிரிவினுடைய நுனியிலையும் கூர்மையான கற்கள், அதாவது ஒரு பெரிய நல்ல ஒரு கிரானைட்டு அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த ஷார்ப் எட்ஜஸ் எப்படி இருக்குங்க? பயங்கரமாக இருக்கும். அந்த மாதிரி கற்களால் கட்டப்பட்டிருந்துச்சா. அதுக்கப்புறம்தான் கொக்கிகளெல்லாம் வந்திருக்கு. அப்போது அதை வச்சு அடித்து இழுக்கும்போது எத்தனை எப்படி இருக்குங்க? அப்படியே சதை. அதில் வந்துட்டு எனக்கு உண்மையாகவே மனசுக்குள்ளே ரொம்ப வலியான ஒரு வார்த்தை என்னதுன்னா, அவர் தூரத்துலேருந்து பார்க்கும்போது அவர் ஒரு ரூபமாகவே அவரை பார்க்கவே முடியல. காரணம் என்னென்னா, அந்த ராத்திரியில் இவங்க போர் சேவர்களெல்லாம் வராங்க, எல்லாரும் அறையிறாங்க, எல்லாரும் எச்சில் துப்புறாங்க. எனக்கு உண்மையாக வந்து எச்சி துப்புறது சாதாரணமாக இந்த ரோட்டில் பார்த்துட்டாலே இந்த சாரி முதல்ல தரையை தான் கட்டுவேன். அந்த என்னைக்கு எச்சிலில் ஒரு நாள் இந்த சாரி பட்டுட்டு என் காலில் சில்லுன்னு பட்டுச்சோ, அன்னையிலேருந்து முக்கா காலுக்கே கட்டிக்கலான்னு மேலே தூக்கி கட்டி ஆரம்பிச்சிட்டேன். ஏன் அப்படின்னா, எச்சிலுங்கிறது அவ்வளோ ஒரு அருவருப்பு. அது காரி துப்புனா எப்படி இருக்குங்க? ரொம்ப அருவருப்பு. அப்போ அத்தனை பேர் சேர்ந்து அந்த அழகான முகத்தில் காரி துப்பி அரைஞ்சு அவருடைய தலையில் முள்ளை வச்சு அது கோலால் வேறு அவர் தலையில் அடித்து அது இன்னும் என்ன ஆகுங்க? உள்ள டீப்பாக தான் இறங்கும் அத்தனை சரீரத்தில். ஏன்னா அவங்க வந்து முன்னாடி அடிக்க மாட்டாங்களா? ஏன்னா அது ரோமர்களுடைய அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸில் யாரையும் முன்பகுதியில் அடிக்கிறதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் இல்லை. எல்லோரும் என்ன செய்யணும்? முதுகில் தான் அடி போடணும். எத்தனை அடிங்க? 39 அடிகள். 39 × 9 போட்டு பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சு போகும் எத்தனை அடின்னு. 360 காயங்களுடைய சரீரத்தில் இருந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கு. வேறு ஒன்றும் இல்லை, ஒரு காம்பஸ் எடுத்துகிட்டு ஒரு ரவுண்டு வரையணும் அப்படின்னு சொன்னால் அதோட பாயிண்ட் எப்படி இருக்குங்க? ஒரு சென்டர் பாயிண்ட்டு. அதுதான் இயேசு கிறிஸ்துவனுடைய கொல்கதா மலை. அந்த இடத்துல தான் கல்வாரி சிலுவையில் தன்னுடைய சரீரத்தை அந்த சிலுவையில் ஒப்பு கொடுக்குறார். ஒவ்வொரு துளி ரத்தமும் இந்த 360 டிகிரி கோணத்தில் இருக்கிற பூமியில் இருக்கிற அனைத்து மக்களுக்காகவும் சர்வ சிருஷ்டிக்காகவும் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? தன்னுடைய இரத்தத்தை சிந்தி இருக்கிறார். அது மாத்திரமல்ல, கிருபாதார பலினா என்னங்க? கிருபாதார பலி நம்ம படிக்கிறோம். கிருபாதார பலியாக அவரை ஏற்படுத்தினார். பரிந்து பேச வந்த அவரை கிருபாதார பலியாக ஏற்படுத்தி கிருபாதார பலி. கிருபாதார பலி அப்படின்னு சொன்னால் ஒன்றுக்காக இன்னொன்று பலி செலுத்துறது தான் கிருபாதார பலி. இப்போ ஆண்டவர் இங்கே பார்த்தீங்கன்னா, ஒரு சரீரத்தை எனக்கு பண்ணினீர், இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில்
என்னை குறித்து எழுதியிருக்கிறது. உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாருங்க? நியாயப்பிரமாணங்களையும் தீர்க்க தரிசனங்களையும் நிறைவேற்றவே வந்தேன் என்றார். எல்லாத்தையும் நிறைவேற்றி முடித்தாரா இல்லைங்களா? நிறைவேற்றி முடிச்சிட்டார். சிலுவையில் சிந்தப்பட்ட கிறிஸ்துவின் ரத்தம் தேவனுடைய இறுதியான பிராயசித்தமாயிற்று. நம்முடைய ஓய்வு எங்கே இருக்குங்க? கிறிஸ்துவுக்குள்ளே இருக்குது. என்ன சொல்கிறார்? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தான். அதனால தான் இளைப்பாறுதல் தரும் தேவான்னு சொல்லி பாடலான்னு சொல்லி பிரதர்கிட்ட சொன்னேன். என்னென்ன பாடினா திருப்பாதம் நம்பி வந்தேன். அந்த பாட்டை பாடும்போது இளைப்பாறுதல் தரும் தேவான்னு சொல்லி ரொம்ப அழகாக இளைப்பாறுதலை தருகிற தேவனாய் இருக்கிறார். இன்னும் ஒன்று நான் சொல்லி முடிச்சிட்றேன், அதோட முடிஞ்சுது. முடிச்சிடலாமா? அது சொல்லிவிட்டு அது கோர்வை சொல்லிவிட்டு இந்த ஆவிதோடு சொல்லவே இல்லை. ரொம்ப டயர்டாயிட்டிங்கல்ல, சாரி. இப்போது 5வது உடன்படிக்கையை நம்ம சொல்ல போகிறோம். 6வது உடன்படிக்கையில் யார் உட்காந்துருக்கா? நம்ம உட்காந்துருக்கோம். இப்போ 5வது உடன்படிக்கை. 5வது உடன்படிக்கை யாரோட? தாவீதோடு செய்யப்பட்ட உடன்படிக்கை. அது 2 நபரா 1 நபரா? தாவீதோடு செய்யப்பட்ட உடன்படிக்கை 1 நபர் உடன்படிக்கையா 2 நபர் உடன்படிக்கையா? 1 நபர்னு சொல்கிறவங்க கை உயர்த்துங்க. நல்லா 1 நபரா 2 நபர்? சரி. இப்போ இங்கே தாவீது ஆண்டவருக்கு என்ன கொடுத்தாரு? ஒன்றுமே கொடுக்கலையே. 1 நபர் உடன்படிக்கை. வெரி குட். அப்போ தாவீதோட செய்யப்பட்ட உடன்படிக்கை 1 நபர் உடன்படிக்கை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவனோடே. அவர் என்ன சொல்கிறாரு? ஏன்னா அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் நம்ம புரிஞ்சுக்கணும். என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவனோடே உடன்படிக்கை பண்ணி என் தாசனாகிய தாவீதை நோக்கி என்றென்றைக்கும் உன் சந்ததியை நிலைப்படுத்தி, எதை அண்டர்லைன் பண்ணிக்கிங்க, எதை? என்றென்றைக்கும் உன் சந்ததிகளை அல்ல, சந்ததியை நிலைப்படுத்தி தலைமுறை தலைமுறையாக உன் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என்று ஆணையிட்டேன். ஒரு விசை என் பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டேன். என்ன சொல்கிறார் பாருங்களேன். எனக்கு 89வது சங்கீதத்தை வாசிக்கும் போது அப்படியே நெஞ்சு வெடிச்சுது. ஐயோ, இன்ன வரைக்கும் வாசித்தோம், இத்தனை தடவை வாசித்தோம், ஒன்றும் புரியாமல் வாசித்துருக்குறோமே. உண்மையாகவே பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு விசை என் பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டேன், தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன். நம்ம ஒரு பாட்டு பாடுறோம்ல, என்ன பாட்டு சொன்னாங்க? உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர், உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர், தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றினீர். மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. உண்மையாகவே அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கும். அவன்கிட்ட சொல்லிட்டேன், அவன்கிட்ட பொய் சொல்ல மாட்டேன், என்னுடைய வார்த்தைகளை உடன்படிக்கையில் மீறவும் மாட்டேன், மாறவும் மாட்டேன். இந்த 89வது சங்கீதத்தை தயவுசெய்து வீட்டில் போய் 3லேருந்து 37 வரைக்கும் வாசிச்சிருங்க. அப்படியே டமார்னு அவள் பாதத்தில் விழுந்துடலாம்னே இருக்குது. ஏன்னா அவருடைய சிங்காசனம் சந்ததின்னு யார் சொல்லியிருக்கு? இயேசுக்கு தாவீதனுடைய சந்ததி யாருங்க? ஆபிரகாம், தாவீது, அதுக்கப்புறம் யார் வந்துட்டா? இயேசு கிறிஸ்து. அப்போது அது சொல்கிறார், 1 நபர் உடன்படிக்கை, வாக்குத்தத்தம், சிங்காசனம், அடையாளம், சந்ததி. 6வது உடன்படிக்கையில் மைய பொருளே இயேசு கிறிஸ்து தான். இது 50% முடிஞ்சு போச்சா இல்லையா? எப்போ முடிஞ்சதுங்க? சத்தமாக சொல்லுங்க. 50 வயசில், சரி 50% முடிஞ்சுதா இல்லையா? எப்படி? தாவீதனுடைய சிங்காசனத்தில் அவர் வருவார், அவர் சந்ததியாக வருவாருன்னு சொன்னாங்க. அது 50% முடிஞ்சிச்சா? எத்தனை? ஏன் டவுட்டு? அது சத்தமாக சொல்லுங்கள். ஏசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்துட்டார், 50% முடிஞ்சு போச்சு. இனி நிறைவேற வேண்டியது
50% இருக்குது. அது எப்போ நிறைவேறும்? 1000 வருட அரசாட்சியில் நிறைவேறும். ராஜாதி ராஜாவாய் யூத ராஜ சிங்கமாய் சிங்காசனத்தில் என்றென்றும் வீற்றிருப்பார். இனி புதிய உடன்படிக்கைக்கு உள்ள அடையாளத்துக்குள்ளே நாம் வந்துட்டோம். 6வது உடன்படிக்கைக்குள்ளே நாம் வந்துட்டோம். இந்த 5 உடன்படிக்கையும் புதிய உடன்படிக்கையில் எப்படி உங்களுக்கு அடையாளமாக கொடுக்கப்பட்டது இயேசு கிறிஸ்துவங்கிறது புரிஞ்சிட்டிங்களா? முதல் இதுக்கு அடையாளம் தோல் வந்து இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்துச்சு. 2வது வானவில் இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்துது. 3வது ஆபிரகாமோட அங்கே விருத்த சேதனம், இங்கே ஞானஸ்நானம் அடையாளப்படுத்தப்படுது. 4வது மோசையோட இஸ்ரவேல் ஜனங்களோட, அதுக்கு அடையாளம் பலிகள் கொடுக்கப்பட்டது. அந்த பலி யாரை குறிச்சது? ஏசு கிறிஸ்துவ அடையாளமா? எல்லாமே ஏசு கிறிஸ்துவ தான் அடையாளப்படுத்திக்கிட்டே வருது. இப்போ புதிய உடன்படிக்கைக்கு இதை தான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், பயந்துட்டேன், முடியலை என்னால். ஏன்னா அத்தனை வாக்கு தத்துவங்களும் அத்தனை உடன்படிக்கைகளும். ஆண்டவர் நல்லவர். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. என்ன சத்தத்தையே காணோம்? பரலோகத்தில் ராத்திரியும் பகலும் என்ன எப்படி கேட்குது சத்தம்? பெருவெள்ளத்தின் இறைச்சலை போல பயங்கர சத்தமாக. அல்லேலூயா. ஏன்னா நேர்லேயே பார்த்துட்ருக்காங்க. நமக்கு கேட்டுட்டு தைரியமாக அல்லேலூயா சொல்ல முடியல. ஒரு தடவை நான் அல்லேலூயா சண்டே கிளாஸில் சொல்லிட்டேன்னு சொல்லிவிட்டு என்னை வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. சண்டே கிளாஸ் நீ எடுக்கக்கூடாது. ஆமாம், சண்டே கிளாஸில் நீங்கள் சண்டே கிளாஸ் எடுக்கக்கூடாது, நீங்கள் அல்லேலூயா சொல்கிறீங்க அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், எங்க இது பரலோகத்தில் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கேன், அது யோவானுக்கு அடையாளப்படுத்தி யோவானுக்கு மாத்திரம்தான் அடையாளமாக கொடுக்கப்பட்டுச்சு, இதெல்லாம் இல்லைன்னு. அப்புறம் என்ன ஏசப்பா இப்படி சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனையோடு இருந்தால் சர்ச்சிலேயே அல்லேலூயான்னு பாட ஆரம்பித்தோன்னே மறுபடியும் வந்துட்டு சிஸ்டர் தயவுசெய்து வந்து மறுபடியும் சண்டே கிளாஸ் எடுங்கன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி அல்லேலூயா. சாத்தானை இவ்வளோ தூரம் தான் விரட்டியிருக்கோம், நம்மளாம் சேர்ந்து தான் அவனை விரட்டணும். அல்லேலூயா, அல்லேலூயா. புதிய உடன்படிக்கையில் இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமாக இருக்கிறது. என்றைக்குமோ நம்ம கம்யூனியனில் போய் உட்காரும்போது அசால்ட்டாக எடுத்துகிட்டு வரவங்க எத்தனை பேர்? அதோடைய ஆழம், அதோடைய அர்த்தம் தெரியாமல், அதோடைய காரியங்கள் புரியாமல், அதுலேயும் என்ன இருக்குது? ஞானஸ்நானம் எடுக்கணும், அவரை இயேசு கிறிஸ்துவா ஏற்றுக்கொள்ளணும். அது பேர் என்னென்னா புதிய துவக்கம். பழைய இதெல்லாம் முடிஞ்சு போச்சு இல்லையா? அதனால் புதிய உடன்படிக்கைக்கு இன்னொரு பேர் என்ன? புதிய துவக்கம். நம்முடைய வாழ்க்கையிலும் புதிய துவக்கம், கிருபையின் உடன்படிக்கை. இதில் நிறைய உடன்படிக்கை சொல்லப்பட்டது. அதை பார்த்தோன்னே எனக்கு மயக்கமே வந்துருச்சு. கிருபையின் உடன்படிக்கை, விசுவாச உடன்படிக்கை, அப்புறம் இன்னொன்று 2ஆம் உடன்படிக்கை, இப்படி எல்லாம் நிறைய உடன்படிக்கைகள் வந்திருக்கு. புதிய உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்கள் என்ன அப்படின்னு சொன்னால் ஞானஸ்நானமும் அப்பமும் திராட்சை ரசமும் தான். இதை யாராவது எடுக்காமல் அண்ணா வந்து சொல்லும்போதே பிரதர் சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. யார் கம்யூனியன் எடுக்கிறதுக்கு கையவர்த்துங்கன்னு டக்குன்னு ஏற்றிட்டேன். ஏன்னா எழுதிட்டு வந்துட்டேன், தெரிஞ்சும் போச்சு. இது வந்து பரிசுத்த ஆவியானவர் புதிய உடன்படிக்கையின் மாபெரும் வாக்கு தத்தம். எத்தனை பேருக்கு சந்தோஷம்? சந்தோஷம். பரிசுத்த ஆவி நமக்கு வாக்கு தத்தமாய் கொடுக்கப்பட்டது. அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம இவ்வளோ நாள் இப்படியே உட்காந்துருக்கோம். நம்ம இனிமேல் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றணுமா வேண்டாமா? நிறைவேற்றணும்னு சொல்கிறவங்க எத்தனை பேர் கை உயர்த்துங்க? நியாயப்பிரமாணத்தை நாம் நிறைவேற்றணுமா வேண்டாமா? என்ன சத்தத்தையும் காணும்? இல்லை, நிறைவேற்றணும்னு சொன்னால் கை உயர்த்துங்க பார்க்கலாம். சரி, வேண்டியதில்லைன்னு சொல்கிறவங்க ரெண்டுக்குமே 2 பேரும் ஒருத்தர் கை தூக்க மாட்டேங்கிறீங்களே, டவுட்டாகவே இருக்குது. இப்படியே
5 உடன்படிக்கையின் அடையாளங்களும் சரீரத்துக்கு வெளியே இருந்துச்சு, கண்ணால் காணக்கூடியதாக இருந்துச்சு இல்லைங்களா? 5 உடன்படிக்கை. ஃபஸ்ட்டு தோல், வானவில், விருத்த சேதனம், அடுத்தது என்னங்க பலிகள். இது எல்லாமே என்னாச்சு? எல்லாமே நம்மளால் காணக்கூடியதாக இருந்துச்சு. அடுத்தது சரீரத்தில் இருந்தது, புரியுதுங்களா? இப்போ சரீரத்துக்கு வெளியே இருந்துச்சு, நம்ம பார்க்கக்கூடியதாக சரீரத்துக்கு வெளியே. இப்போ புதிய உடன்படிக்கையின் அடையாளம் சரீரத்தின் உள்ளே இருந்து தான் வெளியே வரப்போகுது. அது எப்படி பார்க்கலாமா? அதை மாத்திரை பார்த்துட்டு முடிச்சிடலாம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. தைரியமாக இருங்க, முடிச்சு விட்டுறேன். எனக்கு கொடுத்த ஒரு சந்தர்ப்பத்தில் 2வது ஒரு பிறவியை கொடுத்து ஆண்டவர் இந்த காரியங்களை நம்ம உடன்படிக்கையும் ஆசீர்வாதமோ சாபமோ மரணமோ தண்டனையும் எது நிமித்தம் வருது, நம்ம இதை எப்படி காக்கப்பட போகிறோம்னு சொல்லிட்டு அழகாக ஒரு விளக்கத்தை கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு. அவருக்கு நன்றி, உங்களுக்கும் நன்றி. உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து, இப்போ அதெல்லாம் யோசனை பண்ணி பார்த்துக்கோங்க. எசேக்கியேல் 36, 26, 27வது வசனம் எடுத்த வாசிக்கிறீங்களா? எசேக்கியேல் 36, 26, 27. அவங்களுக்கு மைக்கியம் கொடுத்துருங்கப்பா. உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். வெயிட் கொஞ்சம் ஒரு நிமிஷம். இனி 27 இதுதான் எங்கே உபாகம் 28ஆம் அதிகாரத்தை எடுத்துட்டீங்கன்னா ஒரு ஜோசியக்காரங்கிட்ட ஜோசியத்துக்கு போய் நம்ம நிற்கிட்டாலே 14-15 வருஷத்துக்கு முன்பு தான் ஆசமாக இருக்கும். நீங்கள் அதை 67 வருஷமாக நீங்கள் ஒத்துனீங்க, 67 காரியம் அது என்ன சாபம் தான். நம்மளுடைய எப்படி எங்கே இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம உபாகம் 28ஆம் அதிகாரத்தை வாசிப்பதுனாலே நம்ம எங்கே இருக்கிறோம் விதத்தில் இருக்கோம்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ ஆண்டவர் என்ன செய்யறாரு? வெளியே இருந்து பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு முறையும் நமக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமைலாம் கொடுக்கும்போது அவர் தான் அந்த கல்வி எழுதுறதையும் கூட கிராமமா இல்லைங்களா? அவர் எழுதி கொடுத்தவர் இப்போ எங்கே இருக்கிறாரு? புதிய உடன்படிக்கையில் இருதயத்துக்குள்ள வந்துட்டார். இப்போ என்னோட ஆவி என்னாச்சு? முடிச்சுக்கிச்சு. பார்த்தோமா கண்ணை மூடணும். கண்ணை மூடணும்னா அதுக்கு என்ன வேணும்? ஆவி கண்ணை திறக்கணும்னா அக்கா நீங்கள் சொல்லுங்கக்கா, ஆவி கண்ணை திறக்கணும்னா என்ன செய்யணும்? வேதத்தினுடைய வசனத்தை திரும்ப 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 அதை வாசிச்சுட்டே இருக்கணும் சொல்லுங்க. புதிய உடன்படிக்கை அடையாளம், இன்னொரு அடையாளம் நித்திய ஜீவன். ஆண்டவர் என்ன சொல்றாரு? நித்திய ஜீவனை அவங்களுக்கு தரேன்னு சொல்லியிருக்கிறார். மட்டுமல்ல பரலோகத்தில் போனால் முட்டை ஜீவன் வச்சுருக்காங்க. அவங்களுக்கு வாக்கு தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்கு ஆமென்றும் ஆமென் என்று இருக்கிறது. ஒரு நபர் நடக்கும் உடன்படிக்கை இது மீறவும் முடியாது, மாறவும் முடியாது. புது உடன்படிக்கை துவக்கம் ஃபர்ஸ்ட் லெசன் பரிசுத்த ஆவியானவர் தான். பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் எந்த ஆசீர்வாதத்தையும் நம்ம என்ன செய்ய முடியாதுங்க, பெற்றுக்கொள்ளவே முடியாது. அவர் நன்மை இது ரொம்ப முக்கியம். தயவுசெய்து இதோடு முடிஞ்சிடும், தயவுசெய்து போயிடலாம். அவர் நம்மை என்ன செஞ்சிருக்கிறாங்க? முத்தரித்து உங்களுக்கு சீக்கிரம் முடிச்சிருக்கிறார். முத்தரித்து நம்மளுடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தை கொடுத்திருக்கிறார். அவர் நம்மை முத்தரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தை கொடுத்திருக்கிறார் என்று கூறிய 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். இது வேறொரு மொழிபெயர்ப்பில் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, நாம் அவரை சார்ந்தவர்கள் என்பதை காட்ட அவரை முத்திரையிட்டார். அவர் தான் பரிசுத்தாவியாக நமக்கு முத்திரை. அவர் தம்முடைய ஆவியை நம் இருதயத்தில் நிரப்பினார். அவர் தம்முடைய ஆவியை நம்முடைய இருதயத்தில் நிரப்பினார். அது அவர் தம்முடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவார் என்பதற்கான உறுதி பத்திரம். எதுல? பரிசுத்த ஆவியானவர் எப்படி இருக்கிறாமா? உறுதி பத்திரம். இந்த உறுதி பத்திரத்தை எப்படி நம்ம பாதுகாக்கணும்? உறுதி பத்திரம் புரிஞ்சு போக வாய்ப்பு இருக்கா இல்லையா? வாய்ப்பு அதிகமாக இருக்கு.
அப்போ எப்போ அந்த முத்திரையில பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை நம்ம என்ன செய்யக்கூடாது, துக்கப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி இப்போ நான் உங்களை எல்லாத்தையும் ரொம்ப துக்கப்படுத்துகிற மாதிரி தான் தோணுது, சரி மன்னிச்சுக்கோங்க. அங்கேயும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். எபேசியர் 4:30. பரிசுத்த ஆவியானது எப்பொழுது இறக்க நேரிடும். இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இனி நம்ம கொஞ்சம் உஷாரா மாறிடுவோம். கோபப்பட்டு பேசும்போது நம்ம யாருக்கு இடம் கொடுக்குறோம்? வேதம் சொன்னது சாத்தானுக்கு இடம் கொடுக்குறோம். அப்போ சாத்தானுக்கு இடம் கொடுத்தா என்னாச்சுங்க? முத்திரை கிழிச்சிருந்தோம். அது துக்கப்படுத்துறது ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. ரொம்ப டீப்பான ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னால், முத்திரை அந்த பத்திரம் என்ன ஆகுது, கிழிக்கப்பட்டு போகும். அதுக்கப்புறம் நம்ம என்ன வச்சுக்கிற முத்திரை என்ன பண்ண முடியும்? அது பத்திரத்தை வச்சுட்டு கிழிச்சு போன பத்திரத்தை வச்சு எதாவது பண்ண முடியுமா? ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் தவறாக பேசினால் கோல்டு டாக்குமெண்ட்டை பிடிப்பிடித்து சமூகம். எபேசியர் 4:31-32 தேவனுடைய மொழிபெயர்ப்பில் சொல்லப்பட்டால் தேவனுடைய வார்த்தைகளை தான் நாம் பேச வேண்டும். இன்னொன்று ஒன்று நாம் பேசுகிற காரியம், சொல்லுகிற விதம் கனிவாக இருக்கிறது. அந்த பேசுகிற பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வெட்டுக்கு பேசுவாங்க. பார்த்தீங்களா, மூஞ்சில் முள்ளு வச்சுட்டுருக்காங்க சொல்லுவாங்க. நான் என்ன வாய்ப்பு ஒரு அன்பான வார்த்தை வராத, ஏன் மூஞ்சி பிடிக்குது, இப்படி இருக்குது, ரொம்ப தப்பாக இருக்கிறாங்க, பேசுகிற மாதிரி இருக்கா? ஆமாம், நம்ம பேசுகிற காரியம், சொல்லும் விதம் கனிவாக இருக்கிறது. இது ஒரு பைபிள். இந்த நாள் எபேசியர் 4:32 மொழிபெயர்ப்பில் இப்படி இருக்கு. எப்படி? மற்றவர்கள் மீது கோபப்படாதீர்கள். நிச்சயமான கோபம் தான் இல்லைங்களா? எரிஞ்சிருந்து விழுகிறோம். நினச்சிக்கங்க, பரிசுத்தாவியானவரை துக்கப்படுத்துங்க. கிழிச்சு போடுறது கோபு டாக்குமெண்ட்டை கிழிச்சுட்டு சொல்லிடுறோம். எந்த வகையிலும் கோபப்படாதீர்கள். முயற்சி பண்ணலாம். கூட வந்து உட்கார வரைக்கும் அடுத்தடுத்து சோதனை தான் இருந்தாலும் அந்த வேதனையை கொடுத்துக்க வேண்டியதாக இருக்கு. எது நிமித்தம் அது தெரிஞ்சிட்டோம். பரிசுத்தாவியானவரை நம்ம சேதப்படுத்திடக்கூடாது. ஒருபோதும் மற்றவர்களை அவதூறாக கட்டாதீர்கள். மற்றவங்களை என்ன செய்யறாங்க, இஷ்டத்துக்கு கட்டி விட்டுறதுவா வாய்ப்பு இருக்கட்டும் பாருன்னு சொல்லி வச்சுக்கிற வேண்டியில் அடிச்சு பிடிச்சு எழுதிடுறாங்க. அப்போ பரிசுத்த ஆவியானவரை நாமளே நினைக்கிறதுக்கு சமாதானம். அடுத்து முரண்க கத்தி பேசாதீர்கள். நிறைய பேருக்கு எதுவாக பேசுறீங்க, ஒரு காரியத்தை நம்ம செய்யணும்னா அப்படி எடுத்துடைய தப்பில் நினைக்குவாங்க. ஏங்க நடக்காது, இதெல்லாம் நமக்குள்ள இருக்குதா? இருக்குது. இதை தயவு செய்து நாம் என்ன செய்யலாம், நம்ம கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். உறக்க கற்றி பேசாதீர்கள். வார்த்தைகள் எப்படி இருக்கணுமா? நளினமாகவும் எளிமையாகவும். இல்லை கெட்ட வார்த்தை கொஞ்சம் உங்கள் வாழ்க்கையை புறப்படலாம். பக்திக்கு ஏற்ற வார்த்தைகள், கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனங்களுக்காக பேசுகிற ஆன வார்த்தைகள். அப்போ பிரயோஜனமில்லாத வார்த்தை எல்லாமே என்ன வார்த்தை தான்? கெட்ட வார்த்தை தான். அப்போ பேசும்போது பரிசுத்தாவியாக முடிஞ்ச நேசம் மிகுந்த தாயும் இருக்கிறது. அத்தனை தோணி தோரணம் ரெண்டு ஒளி ஒன்று இருக்கும், தோரணம் ஒன்று இருக்கும். வயசு செய்த வார்த்தைகள் நளினமாகவும் எளிமையானதாகவும் நேசம் மிகுந்ததாகவும் இருக்க வேண்டும். ஒருபோதும் மற்றவர்களை பற்றி அவதூறு சொல்லாதீர்கள். இருக்கா உன் ஜனத்தில் எங்கும் அங்கும் எங்கும் கோல் சொல்லி இப்படியா நியாயப்பிரமாணத்தை படித்தாதான் தெரியும். ஆதியாகமத்திலிருந்து உபாகம் வரைக்கும் நமக்கு சரியாக தெரிஞ்சாதான் ஆண்டவருடைய ஸ்டாண்டர்ட், அவருடைய குவாலிட்டி என்னங்கிறது, பரிசுத்தின் அளவு என்னங்கிறது அப்போ தான் தெரியும். இதெல்லாம் யார்கிட்ட காணப்படுச்சுன்னு சொன்னார்? அங்கே இருக்கிற காணாமேசில் இருக்கக்கூடிய எபேசியர் எபூசியர் என்ற 6 விதமான ஜனங்களிடத்தில் காணப்பட்ட ஒரு கடுமையான ஆண்டவர் எடுக்கத்தக்க அத்தனை காரியங்களும் இருந்துச்சு. இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் ஏன் கடைசி வரைக்கும் துக்கப்படுத்திட்டே நான் சொல்ல, ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார்? நானே கர்த்தர், என்னை இல்லாமல் என்ன செஞ்சாங்க? விக்கிரகத்தை நாடி ஒழிப்பிட்டாங்க. அதோட ரொம்ப நேரம் 60
அவங்களுக்கு பிடிக்காது. பொருளாசையிலும் விக்கிரகாராதனை எல்லாம் நம்ம வாழ்க்கையில் இருந்த ஒவ்வொன்றா அகற்ற வேண்டும். கெட்ட விஷயங்களை பேசாதீர்கள். போட தூக்கினவனாலே நமக்கு வாயில் வந்து அர்த்தம். கெட்ட விஷயங்கள் மற்றவர்களை பற்றி நமக்கு நோவாவோட நிர்வாணத்தை பற்றி தாம் சொன்னதுனால தாம் ஆசீர்வதிக்கப்பட்டவன் பாவம் யார் மாட்டிக்கிட்டான், காணாமல் சந்திக்கப்பட்டான். பாவம் அதனால நிர்வாணம் ஒருத்தரை பற்றி நம்ம உணர்த்துக்க அது பேசும்போது அது அசிங்கம், அது நிர்வாணப்படுத்துகிற மாதிரி, அது ஆண்டவருடைய பார்வையில் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். மோசை ஆரோனும் மிரியாமும் யாரை பற்றி பேசினாங்க? மோசையை பற்றி பேசினாங்க. ஆண்டவர் சட்டத்தில் வார்த்தையை வாசிக்கும் போதெல்லாம் புரிஞ்சு போயிடுச்சு. சட்டத்தில் ஆரோனும் அது மோசையும் ஆரோனும் மிரியாமும் அரசாங்க எப்படி ஆசைப்படாது முன்னாடி நின்று அடுத்த செகண்ட் ஒரு தண்டனை கிடைச்சதா இல்லைங்களா? நிறையா கிருஷ்ணரோடு வரீங்கன்னா அப்போ ஒருவரோடு மற்றவர்களை பற்றி அவதூறு சொல்லாதீர்கள், கெட்ட விஷயங்களை பேசாதிருங்கள், ஒருபோதும் தீங்கிழைக்கும் வகையில் நடந்து கொள்ளாதீர்கள், எந்த வகையில் இழிவாகி நடந்து கொள்ளாதீர்கள். சொல் தவறாக இருந்தால் செயலும் தவறாக இருக்கும். ஆண்டவர் ஓய்வு நாள் நமக்கு கொடுத்துட்டாரு. இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்காக ரத்தம் சிந்தி எல்லாத்தையும் எதெல்லாம் இது பண்ணணுமோ முடிக்கிறோமோ எல்லாத்தையும் முடிச்சுட்டார். பலிகள் நிறுத்தப்பட்டு ஆலயத்தின் பலிமுறைகள் நின்று போச்சு. பிதாவின் சித்தத்தை முடித்தார். பாவத்தின் மீட்பு பணி முடிந்தது. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு, மரணம், உயிர்த்தெழுதல் வரை அநேக தீர்ப்பு தரிசனங்கள் எல்லாம் சிலுவையில் நிறைவேறி முடிந்தது. மொத்தம் அவர் வாழ்ந்த வாழ்க்கையுடைய வருஷங்கள் எத்தனைங்க? 33 வருஷம். எந்த வயசில் ஆண்டவர் வந்தார் ஊழியத்துக்கு? தேவியர்கள் அப்படித்தான். தேவியராக படிச்சிங்கன்னா 30 வயசில் தான் அசல் ஊழியம் செய்து கூப்பிடுவாங்க. 30 வயது வரை அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். 3 வருடம் அர்ப்பணிப்பான ஊழியம் செய்து பிதாவின் சித்தத்தை முடித்தார். 2000 வருடம் கழிந்த பின்னும் அவரை பற்றிய கதிர்வீச்சு ஒளிர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் கொடுத்த வாழ்வை உத்தமமாய் வாழ வேண்டும் என்று விதியோடு முடித்துக் கொள்கிறேன். எல்லாவற்றையும் முடித்தார். முடிந்தது என்று சொல்லி எல்லாவற்றையும் முடிந்து பரிசுத்தாவியாளர்களை நம்மிடத்துல கொடுத்து அதை நம்ம ஒரு வார்த்தையில நடக்கணும் கடைபிடிக்கலாம். கர்த்தர் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பார்கள்.